அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் விளங்கி செயற்பட வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு எண்ணத்தோடு நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமியிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டிலே அண்மை காலமாக சமூக நல்லிணக்கம், மதங்களுக்கிடையிலான நல்லிணக்கம், நல்லுறவு பேணப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோஷம் வேகமாக எழும்பி வருவதை நாம் பார்க்கிறோம். கடந்த 5 வருடங்களுக்குள்ளால் சமூகங்களுக்கு இடையிலான இந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் அதிகமாக மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் இந்த குறுகிய 2 வருடகால எல்லையை நாம் பார்க்கிற போது இந்த நல்லிணக்கம் என்ற பெயரில், மதங்களுக்கிடையிலான இணக்கத்தை ஏற்படுத்துவதென்ற பெயரில், பல இன மக்களுக்கிடையிலான நல்லுறவை நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதென்ற பெயரில் முஸ்லீம் சமுதாயம் எந்த இடத்தில் நிற்கிறது என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி எல்லோருடைய மனதிலையும் இன்று ஆழமாக பதிந்திருக்கிறது. அந்த கேள்வி ஈமானுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவும் பயமுறுத்தலாகவும் இருக்கின்றது என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த நல்லிணக்கம் என்ற பெயர் 2 மதங்களுக்கிடையில், 2 சமூகங்களுக்கிடையில், 2 இனங்களுக்கிடையில் ஒரு ஒற்றுமையை வரவழைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டு பேசப்படுகிற ஒரு வார்த்தை. அது எப்படி அந்த இணக்கம் வர வேண்டும், எதிலே இணக்கம் வர வேண்டும் என்பதை மறந்து அதனுடைய எல்லையை தாண்டி இணக்கம் என்பது எல்லாவற்றிலுமே ஐக்கியமாகி விடுவது, ஒன்றாகி விடுவது, எல்லாற்றிலுமே கலந்து விடுவது என்ற அளவுக்கு அது போய்கொண்டிருக்கிறது தான் பலருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு மதம் அல்லது ஒரு இனம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அடையாளம் கண்டிப்பாக பேணப்பட வேண்டும். ஒரு இனத்துக்கென்றே சில அடையாளங்கள் இருக்குமே, அந்த அடையாளம் பேணப்பட வேண்டும். அந்த இனத்தினுடைய அடையாளம் இன்னொரு இனத்தோடு கலந்து விடக்கூடாது. அப்போதுதான் அந்த இனத்துக்கென்ற மானம், மரியாதை, கௌரவம், சுயமதிப்பு என்பது அங்கு தங்கி நிற்கும். அந்த இனம் காலாகாலமாக வாழும். அந்த இனத்துக்கென்ற மொழி, ஒரு கலாச்சாரம், பண்பாடு இருக்கும். அது அப்படியே பேணப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த இனம் வாழும். அதுபோல ஒரு மார்க்கம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த மார்க்கத்துக்கென்றிருக்கின்ற அடிப்படை கொள்கை, பண்பாடு, கலாச்சாரம் என்பதும் அதே அடிப்படையிலே பின்பற்றப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த மார்க்கம் வாழும், நிலைத்து நிற்கும். உலகம் அழிகிற வரைக்கும் அது பேசப்படும். எப்போது ஒரு மதத்தினுடைய கலாச்சாரம், பண்பாடு, கொள்கை அடுத்த மதத்தோடு கலந்து விடுகிறதோ, அந்த மதத்தினுடைய கலாச்சாரம் இந்த மதத்தோடு கலந்து விடுகிறதோ, அப்போது அந்த மதம் மிக சீக்கிரமாக அழிந்துவிடும். அழிவு மட்டும் மதத்துக்கு மட்டும் வந்துவிடாது. அந்த மதத்தை, அந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்றவர்கள் கூட அடையாளம் இல்லாமலாக போய்விடுவார்கள். இப்படி ஒரு ஆபத்தை தான் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயம் நல்லிணக்கம் என்ற பெயரில் இந்த நாட்டிலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள். 30 வருட யுத்தத்துக்கு பின்னால் இன்றைக்கு பெரியதோர் இனவாத அலை வீசப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஒரு இனம் அடக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு இனம் ஒடுக்கப்பட வேண்டும் என்ற கோஷம் வெளிப்படையாக பேசப்படுகிறது. அது எங்களை தான், முஸ்லீம்களை தான் இலக்கு வைத்து தான் அவர்கள் பேசுகிறார்கள். முஸ்லீம்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீர்கள், வியாபாரம் செய்யாதீர்கள், வீடுகளை விற்காதீர்கள், தொழில் துறவுகளுக்கு உடந்தையாக இருக்காதீர்கள், அவர்களுடைய கடைகளுக்கு போகாதீர்கள், எந்த தொடர்பையும் வைத்துக் கொள்ளாதீர்கள், அவர்களை தனிமைப்படுத்துங்கள், அவர்களை நாடு கடத்துங்கள், அவர்கள் சவுதிக்கு போகட்டும். இந்த கோஷம் வெளிப்படையாக பேசப்படுகிறது. இது முஸ்லீம் சமுதாயத்துக்கு வெளிப்படையாக விடுக்கின்ற ஒரு அச்சுறுத்தல். முஸ்லீம்களுடைய இந்த அச்சுறுத்தலையும் தாண்டி இன்னும் ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் தான் இஸ்லாம் பற்றி பயங்கரமான விமர்சனங்களுக்கு உட்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அல் குர்ஆனை
பயங்கரவாதத்தின் மூல ஆதார நூலாக அவர்கள் காண்பிக்கிறார்கள். முஸ்லீம்களை பயங்கரவாதிகளாக சித்தரிக்கிறார்கள், ஜிஹாதுவாதிகளாக சித்தரிக்கிறார்கள். முஸ்லீம் பெண்களுடைய ஆடை அமைப்பை மிக மோசமாக கீழ்த்தரமாக விமர்சிக்கிறார்கள். இப்படியான ஒரு அச்சுறுத்தலை முஸ்லீம்கள் சந்திக்கிற போது இந்த அச்சுறுத்தல்களை எப்படி சந்தித்து சமாளிப்பது அல்லது விடை கொடுப்பது என்பதற்கு அப்பால் போய் மதங்களுக்கு இடையிலான ஒரு இணக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற நிலையில் பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய மக்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அவர்களுடைய மத கலாச்சார அனுஷ்டானங்களில் முஸ்லீம்கள் ஈடுபட்டு ஐக்கியமாகுவது இருக்கிறதே, முஸ்லீம்கள் தங்களுக்கு தாங்களை குழி வெட்டுகின்ற மகா பாதகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். எப்படி இனவாத அச்சுறுத்தல் வருகிறதோ அதைவிட பயங்கரமான அச்சுறுத்தல் முஸ்லீம்கள் போய் அதிலே தங்களுடைய கலாச்சார மத நம்பிக்கைகளை அப்படியே குளித்தோண்டி புதைப்பது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கு முஸ்லீம் சமுதாயம் இன்றைக்கு ஆளாகி இருக்கிறது. அண்மையிலே நாங்கள் பார்த்தோம், பெரும்பான்மை இனத்தின் சமுதாயத்தினுடைய அந்த மதத்தினுடைய நிறுவனத்தினுடைய பிறந்த நாள் கொண்டாட்டம், அவருக்கு ஞானம் கிடைத்த நாள் கொண்டாடப்பட்டது. அதனை வெசாக்கு தினம் என்று கூட சொல்லுவார்கள். கடந்த 5 வருடத்துக்கு முன்னால் அந்த நாட்டில் முஸ்லீம்கள் எப்படி இருந்தார்கள், இப்போ எப்படி இருக்கிறார்கள் இதில் என்பதை எல்லோருமே அறிந்து கொண்டார்கள். நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்து 1500 வருடங்களுக்கும் பழமை வாய்ந்த ஒரு சமுதாயம், வரலாறு படைத்த சமுதாயம். நாங்கள் புதிதாக இந்த 5 வருடத்துக்குள்ளே வந்து யாரையும் சமாளிக்க வேண்டிய தேவை நமக்கு கிடையாது. இந்த நாட்டில் 1505ஆம் ஆண்டு ஒல்லாந்தர்கள், அதுக்கு பிறகு போர்த்துகேயர்கள், ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னால் இந்த நாட்டுக்கு வந்து குடிமக்களாக இந்த நாட்டு சுதேசி மக்களோடு வாழ்ந்தவர்கள், இரண்டரை கலந்தவர்கள். அன்று இருக்காத இந்த ஐக்கியம், அந்த நல்லுறவு நல்லிணக்கம் எல்லாம் இன்றைக்கு திடீரென்று இப்படி மாற்றப்பட்ட ஒரு நிலைக்கு மாறி போகிற போது தான் இந்த அச்சுறுத்தல் நம்ம வந்து சேருகிறது. ரெண்டை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. 2 விதமான அச்சுறுத்தலுக்கு நாம் ஆளாகிறோம். ஒன்று, நமக்கு எதிரான பயங்கரமான வெளிப்படையான அச்சுறுத்தல், முஸ்லீம் சமுதாயத்தை இருப்பை இல்லாமலாக்குவது என்ற அச்சுறுத்தல். இது அங்கிருந்து வருகிறது. இங்கிருந்து கொஞ்சம் பேர் எப்படி கொண்டு போகிறார்கள்னா, நம்மளோட மார்க்க நம்பிக்கை கலாச்சார பண்பாடு எல்லாம் குழம்பு அவன்கிட்ட அடகு வச்சு அவனோடு ஐக்கியமாகிறது. இது 2வது அச்சுறுத்தல் நமக்குள்ளே இருந்து வருகிறது. இந்த 2 அச்சுறுத்தலையும் நாம் சந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த அண்மையிலே இப்போ வெசாக்கு தினம் கொண்டாடினார்கள் இல்லையா, அது யாருடைய தினம்? முஸ்லீம்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அது இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை சமுதாயம் அவர்களுடைய மத நம்பிக்கைப்படி அவர்களை செய்யட்டும் என்று நாம் விட்டு ஒதுங்கி நிற்க வேண்டும். அதுதான் நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் கண்ணியமும். இதுகால வரைக்கும் அவர்களுடைய வரலாறு 2500 வருடங்களை கொண்டதாக சொல்கிறார்கள். இந்த பௌத்த மதத்தினுடைய வரலாறு இத்தனை வருடங்களாக அவர்கள் அந்த நாளை புனிதப்படுத்தி கொண்டாடி கொண்டுதான் இந்த நாட்டில் வந்தார்கள். தனித்துவமாக பேணி வந்தார்கள். யாரும் எந்த இன மதத்தை சார்ந்தவர்களும் அதில் போய் கை போட்டு கலந்து எதையும் செய்யவில்லை. இந்த நாட்டில் இந்து மதம் இருக்கிறது, கிறிஸ்தவ மதம் இருக்கிறது, பௌத்த மதம் இருக்கிறது, மற்றது இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. பௌத்த மதத்தை பொறுத்தவரை தனித்துவத்தை பேணி வாழ்ந்தார்கள். யாரும் போய் அவங்களோட கலக்கவில்லை. இதுகால வரைக்கும் அவர்களுடைய மத அனுஷ்டானங்களை அப்படிதான் செய்து வந்தார்கள். முஸ்லீம்களுக்கு எதிரான இந்த இனவாத கலவர பிரச்சனை வந்துவிடுமோ என்ற பயம் வந்தபோது அதை எப்படி சமாளிப்பது என்ற வழியை தெரிவு செய்வதை விட்டுவிட்டு நாங்கள் உங்களோடு வந்து அப்படியே சங்கமிக்கிறோம், தண்ணியில் உப்பை கலந்த மாதிரி அல்லது சீனியை கலந்த மாதிரி 2 பேரும் போய் அப்படி கலந்துறோம் என்ற மாதிரி கலந்து விட்டிருக்கிறார்கள். அவங்களோட மத நம்பிக்கையை அவர்கள் புனிதப்படுத்திவிட்டால் நாம் அது ஓரமாகி கண்ணியப்படுத்தி நாம் அதை கொச்சைப்படுத்தாமல், அதுக்கு தீங்கு விளைவிக்காமல், அதில் நாம் போய் தலையிடாமல், நம்ம பேச போய் ஏதாவது தப்பாக வந்து விடுமோ என்ற நிலையை ஏற்படுத்தி விடாமல் நாம் மரியாதையாக கண்ணியமாக நமது வீட்டில் உட்கார்ந்து இருந்தால் உண்மையான ஒரு முஸ்லீம் அந்த சமுதாயத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்று அர்த்தம். உண்மையாக முஸ்லீம் தன்னுடைய மார்க்கத்தையும் தன்னுடைய நம்பிக்கையை அவன் கௌரவப்படுத்தி இருக்கிறான் என்று அர்த்தம். ஆனால் அதை விட்டுட்டு அவங்களோட பேரில் தன்சலை நாங்கள் கொடுக்க போய் சாப்பாடு தன்சல் வேணுமா, ஐஸ்கிரீம் தன்சல் வேணுமா, எத்தனை ஜாதி அமைப்பில் இருக்கிற அத்தனை தன்சல்களையும் முஸ்லீம் கிராமங்களில் பெரிய பெனர்கள் அடித்து போட்டு சகவாழ்வை பற்றியும் நல்லிணக்கத்தையும் சொல்ல வருகிறார்களாம். இல்லாத இந்த 2-3 வருடங்களுக்குள்ளே வந்து நுழைறதை பாருங்கள், பின்னால் என்ன நடக்கும் என்று கொஞ்சம் கூட யோசிக்கிறார்கள் இல்லை.
இது இப்படியே வளர்ந்தால் பின்னால் வரக்கூடிய அடுத்த சமுதாயம் ஜெனரேஷன் எப்படி இதை எதிர்கொள்ளும் என்பதை பற்றி கொஞ்சம் கூட அவதானம் செலுத்தாமல் சில பள்ளிவாசல் நிர்வாகிகள் அல்லது அந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் அல்லது அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில அமைப்பின் தலைவர்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறவர்கள் உடனே அவங்களோட பள்ளிவாசலுக்கு முன்னால் அவங்களோட ஏரியாவுக்கு முன்னால் முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்கின்ற ஏரியாக்களுக்கு முன்னால் அந்த தோரணை எல்லாம் அடித்து தன்சால் அமைப்பெல்லாம் உருவாக்கி இவர்கள் என்ன செய்கிறார்களா, சோறு கொடுக்குறாங்களாம், சாப்பாடு கொடுக்குறாங்களாம், சர்வத்து கொடுக்குறாங்களாம் என்று தன்சில போட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கு உங்களுக்கு என்ன தேவை ஏற்பட்டது? உங்களுக்கு என்ன இதுக்கு தேவை ஏன் நீங்கள் இப்படி அஞ்சு போறீங்களா? இல்லாட்டி என்ன நடக்குது இங்கே? நீங்கள் உண்மையை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் செய்கிற மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு நாம் என்ன செய்யணுமோ அந்த கண்ணியத்தை தந்து ஒதுங்கிறோம் என்று சொன்னால் அங்கே உங்களோட ஈமான பாதுகாத்து இருக்கிறீங்க, இங்கே ஈமான அடகு வைத்திருக்கிறீங்க. இதுதான் நடந்த அச்சுறுத்தல் சகோதரர்களே. அவங்களோட கலாச்சாரத்தில் போய் நாம் எப்போ கையை போட்டுறோமோ, எப்போ அதை பின்பற்றுகிறோமோ அப்போது அவன் அதுக்கு சார்ந்தவனாக மாறிவிடுவான். இது மிகப்பெரிய ஒரு அபாயம், ஈமானுக்கு எதிரான ஒரு அச்சுறுத்தல். இப்போ தொடர்ந்து 3 வருடங்களாக முஸ்லீம் பகுதிகளுக்குள்ளே இது அதிகமாக நடந்து கொண்டே போகுது. ஏன்? பின்னால் ஒரு இன்னவாத அச்சுறுத்தல் கத்திக்கிட்டு இருக்கிறான், பேசிக்கிட்டு இருக்கிறான், கோஷம் போட்டு இருக்கிறான். எனவே கீழே உள்ள அடுத்த மக்களோட சமாதானமாக சகஜமாக வாழ காட்டுவோம் என்ற பயம்தானே உங்களுக்கு? அதான் காரணமா? அப்போ இதை செய்யாதீங்க. அது காரணம் செய்யாதீங்க, எப்படியுமே செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ப்ரொஃபட் முகமது பர்த்டே கொண்டாடலாமான்னு கேட்டு பாருங்கள், உலமாக்கள்கிட்ட போய் ஹராம்னு ஃபத்வா கொடுப்பார்கள். ஹராம் தானே? நமக்கு இஸ்லாமிய மார்க்க அடிப்படை கலாச்சார பண்பாட்டில் நமக்கு அதுக்கு அனுமதியே கிடையாது. அடுத்த மதத்தவர்களுடைய அந்த பர்த்டே கொண்டாடுறதுக்கு நாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? நாம் அதில் போய் கலந்து கொள்ளலாமா? அதுவும் ஒரு மத நிறுவனத்தினுடைய தலைவரை கண்ணியப்படுத்துகிற வகையில் மத அனுஷ்டானங்களையும் ஈடுபட்டு அதற்கான புனிதத்துவத்தை கொடுத்து நாம் ஈடுபடலாமான்னு கேட்டு பாருங்க. அதுக்கு என்ன ஃபத்வா இவர்கள் தரப்போகிறார்கள்? இந்த அபாயத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார் அவர்கள். இது ஈமானுடைய பிரச்சனை, இது சமுதாயத்தை சமாளிக்கிற பிரச்சனை அல்ல. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். அடுத்த சமுதாயத்துக்கு ஒப்பாக நடந்து நாங்கள் அதில் போய் சேருவோம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அவங்களோட ஈமான் அவங்கள்ட்ட விட்டுடுங்க, எங்களோட ஈமானை நாங்கள் பாதுகாக்கணும். இப்படியே போச்சுண்டா வருஷம் அந்தந்த முஸ்லீம் பகுதிகளில் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காலம் பின்னால் பள்ளிவாசல் அதுக்கு வசூலிக்கக்கூடிய நிலைமை வந்தாலும் வரும். என்ற இப்போதே பள்ளிவாசல் ரீதியாக சில பகுதிகளில் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது செய்யும் போது முஸ்லீமுடைய தோற்றத்தை காட்டணும் என்று கொண்டும் செய்கிறார்கள். அப்போ முஸ்லீம்கள் பார்த்தீங்களா அந்தந்த பகுதியில் இப்படியெல்லாம் கொடுத்து கொண்டு பெரும்பான்மை சமுதாயத்தை மத அனுஷ்டானம் செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ இந்துக்களே நீங்கள் செய்ய வேண்டியதானே? அப்போ கிறிஸ்தவர்களையும் செய்ய வேண்டியதுதானே? இன்னமுள்ள பல மதத்தவர்களையும் செய்ய வேண்டியதானே? ஏன் இதில் மட்டும் தொத்திக்கிட்டு நிற்கிறீங்க? என்ன காரணம்? பயம். அடிப்பானோ, பதவிப்பானோ, உடைப்பானோ, அதான பயம். தீர்வு காண்பதற்கு பதிலாக இன்னும் ஒரு சிக்கலை சமுதாயத்துக்குள்ள உருவாக்க கூடாது. நம்ம அச்சுறுத்துகிறான்னு சொன்னால் அதற்கு நான் முகம் கொடுப்பது வேறு வழி. அது ஏன், எப்படி, என்ன வருகிறது? இது யாரோ தனிப்பட்ட கருத்தா, ஒரு சமுதாயத்தின கருத்தா, ஒரு அரசாங்க கருத்தா, அப்படி பார்ப்பது வேறு. ஆனால் நாம் அவனை சமாளிக்க போய் நம்முடைய ஈமான நம்முடைய அடுத்த ஒரு சந்ததினை இதற்கு அடகு வைக்கிறோம். அதுதான் பயங்கரமானது. இப்படியே தொடர்ந்து போனால் இங்கே இருக்கக்கூடிய சின்னவர்கள் பார்ப்பார்கள், நாம் சின்ன வயதில் இப்போ நம்மளோட வாப்பா செஞ்சார், பெரியப்பா செஞ்சார், ஊரில் பெரியவன் இப்படி செஞ்சான், பள்ளி டெஸ்ட் போர்டில் உள்ளவங்க இப்படி செஞ்சாங்க, இப்போ நாம் அதை செய்யணும்னு சொல்லுவாங்க. இது ஒரு கந்தூரி களம் மாதிரி மாறும். அதான் நடக்கும். பின்னால் போகும்போது இவங்களே பள்ளிவாசல் நிர்வாகிகளாக வந்தான்னு வைங்க, ஜும்மாவுக்கு பிறகு ஒரு பள்ளியில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார், அசர் இன்றைக்கி இது சாப்பாடு கொடுக்கணும், இந்த மதத்தவர்களுக்காக வேண்டி அதை கட்டி கொடுக்கணும், அதற்காக வேண்டி நீங்களாம் சல்லி போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு தனி கலெக்ஷனே நடக்கும். அன்பா அந்த சகோதரர்களே, அவங்க கேட்கவும் இல்லை, நாம் செய்ய வேண்டிய தேவையும் நமக்கு இல்லை. இது இப்படி போல் அடுத்த ஒரு நிலைமை வரும். இப்போ அந்த கேள்வி இருக்குது. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, முஸ்லீம்கள் போய் அந்த பன்சலைக்கோ அல்லது அந்த அடுத்த மதத்தவர்களுடைய அவங்களோட வணக்க ஸ்தலங்களுக்கு போயே இப்போ நல்லிணக்கத்தை செய்யறதுக்கு முற்பட்டு இருக்கிறாங்க. இது எப்படி போச்சுன்னு சொன்னால் பாருங்கள், அடுத்த மதத்தினுடைய அந்த அவங்களோட துறவிகள் இருக்கிறாங்களே, மத தலைவர்கள், துறவிகள், முஸ்லீம்கள் அவங்கள கண்ணியப்படுத்துகிற முறையை செஞ்சாங்க பாருங்கள், நாட்டில் செஞ்சாங்க. அவங்க அந்த துறவிகள், பௌத்த துறவிகள் அல்லது அந்த மத குருகள் வரும்போது ஒரு குந்தி கொண்டு அவரை காலில் தண்ணியை ஊற்றுறாரு, இன்னொருத்தர் தொடச்சி விடுறாரு. எவ்வளோ பெரிய ஒரு இணக்கத்தை உருவாக்க நினைக்கிறாங்க பாருங்க. இவங்க ஒரு மத குருவுடைய காலுக்கு தண்ணியை ஊற்றி
தொடச்சி விட்டு அவர் உள்ளே எடுக்கிறாங்க. என்னென்னு கேட்டால் சகவாழ்வு அவங்க ஏற்படுத்துகிறாங்களாம். அங்கு போய் அவங்களுக்கு சாப்பாடு வச்சு அவங்கள புனிதப்படுத்தி கண்ணியப்படுத்தி எல்லாம் செஞ்சு விட்டு வர்றாங்களாம். அச்சுறுத்தலுக்கு பயந்து ஈமான் அடகு வைக்கிற முறையை பாருங்க. இது நமக்கு இஸ்லாத்தில் நம்முடைய தாயுடைய கால பாதத்தை பிடிக்கிறது நமக்கு ஹராம். நம்ம யாருடைய கால் பாதம் பிடிச்சு புனிதத்துவம் செய்வது நமக்கு ஹராம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சஜதா செய்வதை ஹராமாக்கினார்கள். கணவன் மனைவி சஜதா செய்வதாயிருந்தால் கணவனுக்கு சஜதா செய்ய வேண்டும் என்று நான் ஏவி இருப்பேன் ரசூலா சொன்னார்கள். அதுவும் ஹராமாக்கப்பட்டது. இங்கு என்ன நடக்குது? அவனை காலை பிடித்து புனிதப்படுத்தி கழுவி எடுப்பது அவங்களோட மத அனுஷ்டானத்தில் உச்சகட்டம் சகோதரர்களே. நீங்கள் என்ன சும்மா கால கழிவு இருக்கிறவனை பற்றி இப்படி பேசுகிறான்னு கேட்காதீங்க. அதை மத அனுஷ்டான முறையில் பாருங்கள். அவங்களோட மத கொள்கையின்படி அது புனிதத்துவம் பெற்றது. அந்த புனிதத்துவத்தை நாம் செஞ்சுதான் அவங்கள உள்ளே எடுக்கிறோம் என்று சொல்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ பன்சலைக்கு போகிறாங்க, கோயிலுக்கு இன்னும் போகலை, மற்ற சேஜுக்கு போகலை, இப்போ எல்லாம் இங்கே தான் நிற்குது. இது மாறும். இப்படியே போச்சுன்னு சொன்னால் நாளைக்கு கோயிலுக்கு போய் பஜனை வைப்பார்கள். கொஞ்ச நாள் ஒருத்தர் இருந்தார், அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்கணும், சாய்பாபாவோட இந்த நிலையத்துக்கு போய் ரசூலோட பிறந்த நாளைக்கு பஜனை வச்சாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து நடந்துச்சு. சாய்பாபாவுடைய கொழும்பில் இருக்கக்கூடிய நிலையத்துக்கு போய் ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாளைக்கு அவங்க பஜனை வைக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் சமூக நல்லிணக்கமா. இப்படி ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்குது நாட்டில். நாளைக்கு அப்போ கோயிலுக்கும் போய் பஜனை வைப்பாங்க, அப்புறம் பள்ளியிலும் வருவாங்க. என்ன நீங்கள் எல்லாம் கோயிலுக்கு வந்தால் நாங்கள் பள்ளிக்கு வரக்கூடாதா? அந்த கேள்வி பகிரங்கமாக இதே இனவாதிகளால் இப்போ முன்வைக்கப்பட்ட கேள்வி சகோதரர்களே. ஏன்னா முஸ்லீம்கள் அப்போ பன்சலைக்கு வர்றாங்க, அதை துப்புரை பண்ணுறாங்க, ஆமதுருமாருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, இந்த பௌத்த பீரித்துகளுக்கெல்லாம் வந்து கையை போடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. பன்சலைக்கு இப்போ தன்சலெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ முஸ்லீம் அல்ல, அதாவது பௌத்தர்களையும் பள்ளிக்கு எடுங்களேன், அங்கே நாங்கள் பிரித்து ஒதுகிறோமேன்னு கேட்குறார்கள். கேள்வி நியாயம் தானே? கேட்ட கேள்வியை தான் நான் சொல்லுகிறேன், நான் உருவாக்கின கேள்வி அல்ல. அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எல்லாம் இப்போ உங்களோட நல்லிணக்கத்தை காட்ட பன்சலைக்கு வாரீங்க, இப்படியெல்லாம் சமூகத்துக்கு சொல்லி எங்களே பன்சலைக்கு ஆமதுமாரெல்லாம் தலைவருக்கு எடுங்க உங்களோட பள்ளியில், நாங்கள் வந்து பிரித்து ஓதிட்டு போகிறோம், நீங்கள் கேட்டுக்கொண்டுறீங்க. இப்போ இதுக்கு இடம் கொடுக்குறதா இல்லையா? இதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னா இதுவே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக போகும், மற்ற எல்லா பிரச்சனையும் விட இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக போகும். என்ன முஸ்லீம்கள் நல்லிணக்கத்தை பற்றி நடிக்கிறீங்களா? நீங்கள் சும்மா சமாளிக்கிறீங்களாப்பா? அங்கே நீங்கள் வந்தால் நாங்களும் இங்கே வாரோம், எங்களுக்கு இடம் தாங்கன்னு தான் அவங்க கேட்குறாங்க சகோதரர்களே. இந்த ஆபத்தை புரிந்து கொள்ளாத, மார்க்கம் பற்றிய அறிவில்லாத, தெளிவில்லாத, மார்க்கத்தினுடைய சாயலை தன் உடலிலே காட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய சில அறிவில்லாத தளத்தில் செய்கின்ற சிலரை நாம் பார்க்கிறோம். இது துரதிஷ்டம் என்னன்னு சொன்னால், குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய, மார்க்கம் படிக்கக்கூடிய நாம் இதிலேருந்து ஒதுங்குறோம், செய்யக்கூடாது. அவங்கள கண்ணியப்படுத்துறது வேறு, அவங்கள மதிக்கிறது வேறு. நம்ம ஒதுங்கும் போது அவன் காட்டி கொடுக்குறான், இந்த ஆட்கள் தான் இந்த நாட்டுக்கு பயங்கரமானவர்கள். காட்டி கொடுக்குறான். எங்கிட்ட ஒரு குரூப் அப்படி தான் காட்டி கொடுத்தாங்க. எப்படி காட்டி கொடுத்தாங்க? நாங்கள் பரம்பரைவாதிகள், முஸ்லீம்கள், இவங்கெல்லாம் புதுசாக மார்க்கத்தை கொண்டு வந்த வஹாபிசங்கள், எல்லா இயக்கத்தையும் காட்டி கொடுத்து அந்த கபரை வணங்கி பூஜித்து எண்ணெய் ஊற்றி வணங்கி கொண்டு இருக்கிறவங்க, அவங்களோட அந்த கபரு வணக்கம் இஸ்லாத்துக்கு முரணன்னு யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ, யாரெல்லாம் அதுலேருந்து ஒதுங்கி நிற்கிறார்களோ, அந்த கொள்கையோடு அந்த அமைப்போடு சேராமல் வேறு இயக்கங்களோடு இருக்கிறாங்க, இவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த இனவாதிகள்கிட்ட காட்டி கொடுத்தாங்க. எல்லா அட்ரஸையும் எடுத்து, ஆஃபீஸையும் எடுத்து, அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்க எப்போ உருவாக்கினாங்க, என்ன கொள்கை எல்லாம் கொண்டு போய் காட்டி கொடுத்து இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டுங்கன்னு தான் அவங்க வந்தாங்க. எப்படி முனாஃபிக்குங்கள் சமுதாயத்தில் உருவானார்கள் பாருங்கள். முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளேயே ஒரு கூட்டம் உருவாகி மற்ற எல்லா இயக்க முஸ்லீம்களையும் காட்டி கொடுத்துட்டு, நாங்கள் பழமைவாதிகள் முஸ்லீம்கள் என்று சொல்லி அவங்க இந்த கல் வணங்குற மாதிரி இவன் கபரு வணங்குறவங்க காட்டி கொடுத்தாங்க. அதான உண்மை. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்கள். இந்த நாட்டில் முதலாவதாக இப்போ இந்த இடங்களில் முஸ்லீம்கள பள்ளி வாசல்கள் உடைக்கப்பட்டது. இன்னும் இப்போ உடைக்கப்பட்டது. இந்த புதிய ஆட்சியிலும் உடைக்கப்பட்டு, இப்போ சென்ற வாரம் உடைக்கப்பட்டது 2 பள்ளி வாசல்கள். கடைகள் தீ வைக்கப்பட்டது. வேண்டுமே இனக்கலவரங்கள் உருவாக்கப்பட்டு முஸ்லீம்களோட சொத்துக்கள் அழிக்கப்படுது. திடீரென்று இரவிலே தீப்பற்றி எரிந்து முஸ்லீம்களோட வியாபாரஸ்தான் அழிக்கப்படுது. இப்படியெல்லாம் செஞ்சு கொடுக்க காரணம் என்ன? நம்மளோட அந்த முனாஃபிக்குங்கள் காட்டி கொடுத்தாங்க.
இவங்க நினைச்சாங்க முஸ்லீம்களுடைய அந்த வஹாபிகளோட பள்ளி, இந்த இஹ்வான்களோட பள்ளி, அந்த தப்லீகுடைய பள்ளி, அந்த மர்கஸ் பள்ளியில் உடைக்கப்பட்டு பழமவாதிகள் நாங்கள் இருப்போம்னு நினைச்சாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு முதல்ல அதே இனவாதிகள் இவங்களோட தர்காவை தான் அனுராதபுரத்தை உடைச்சி கையை வச்சு ஆரம்பித்து வச்சாங்க. இதே தர்காவை தான் உடைச்சாங்க. அனுராதபுரத்தை தான் ஆரம்பிக்கப்பட்டது. அண்மையில் காலியில் கொண்டு வந்து வச்சாங்க கையை. தொடர் பள்ளி வாசல்களோடு தர்காவும் சேர்ந்து போகுது. காட்டி கொடுக்கிறதான் சமுதாயத்தில் எப்போவும் முதல்ல கருவறுக்கப்படுவான். இதுதான் வரலாறு. எவன் காட்டி கொடுக்கிறான்னு அந்த குள்ள நிறைய அந்த கருப்பாடு தான் முதல்ல அறுக்கப்படும். இவங்க மற்றவங்களை காட்டி கொடுத்து நல்லவனாக காட்டி நினச்சி கொண்டு வாழ பார்த்தாங்க. அழிவு சமுதாயத்துக்கு மொத்தமாக வந்து சேர்ந்துச்சு. இதில் அவன் வஹாபி யார், சுன்னி யார், இஹ்வான் யார், தப்லீக் யார், ஜமாத் இஸ்லாம் யார், இந்த கபர் வணங்கிகள் யார் என்று பார்த்து தான் அடிப்பானா? எல்லாம் முஸ்லீம் என்ற பேரில் இருக்கிறான். ஒட்டு மொத்தமாக போ. அப்படி தான் நடந்தது. இதுக்குள்ளே தான் இந்த பிரச்சனை நடக்குது. இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வெசாக்கு தன்சலுக்கு எதிராக இவங்க சொல்கிறாங்க, இப்படி தான் பேசுகிறாங்க. கிட்டத்தில் ஒரு கிளிப் போட்டாங்க இந்த ஆட்கள். எப்படி போட்டாங்கன்னு சொன்னால், எப்படி காட்டி கொடுக்குறான்னு பாருங்கள். எப்படி போட்டாங்கன்னு சொன்னால், இந்த நாட்டிலே நாங்கள் இயக்கங்களை பற்றி சொல்லியிருக்கிறோம், இந்த அமைப்புகளை பற்றி சொல்லியிருக்கிறோம், அரசாங்கம் உங்களை கவனத்தில் எடுக்காவிட்டால் ஐஎஸ் இங்கேருந்து உருவாகும் என்று காட்டி கொடுத்தாங்க. எங்கிருந்து? அந்த பழமைவாதிகள் அல்லாத மற்ற அனைத்து முஸ்லீம் இயக்கங்களிலிருந்தும் ஐஎஸ் உருவாகுமாம். பகிரங்கமாக கிளிப் போட்டு பேசுகிறார்கள். அப்போ இந்த துரோகிகள் இருக்கிற வரைக்கும் அவங்க நாம் சொல்லக்கூடிய சரியான இந்த செய்திகளுக்கு இவங்களும் எதிராகத்தான் நமக்கு நிற்பார்கள். ரெண்டு பக்கமும் நமக்கு இந்த எதிரிகள் வந்து கொண்டு அச்சுறுத்தலாக நிற்பார்கள். மிச்ச பயங்கரமாக நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். அடிக்க போல் இந்த முஸ்லீம் அந்த முஸ்லீமா இந்த முஸ்லீம் எவனும் பார்க்குறதில்லை. எல்லாத்துக்கும் ஒரே அடிதான். நாம் அதை தான் இப்போ எதிர்கொண்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கும் கூட இந்த கலாச்சார ரீதியான ஒரு திணிப்பு நம் மீது திணிக்கப்படும் போது இது பேசினாலும் இவங்க வேணுமென்னா நாளைக்கு இதுலேருந்து ஒரு கிளிப்பை காட்டி கொடுத்துருவாங்க. அதுக்காக நம்ம பயந்த வேலை இல்லை, பயப்படவும் முடியாது. நாம் இது ஈமானை பற்றி பேசுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஈமானை நாசப்படுத்தக்கூடிய காரியங்களை நல்லிணக்கம் என்ற பேரில் செய்வதை நாம் அடையாளப்படுத்தி தான் ஆகணும். அண்மையில் ஒருவர் கிழக்கு மாகாணத்திலேயே அவர் ஒரு முக்கியமான பதவியில் இருக்க ஒரு முஸ்லீம் அமைச்சர் அமைச்சர் அல்ல, அந்த நிர்வாகத்தில் ஒருவர். அவரை தமிழ் மக்கள் தங்களுடைய ஒரு விழாவுக்கு அழைக்கிறார்கள். அழைக்கும் போது சிலைக்கு பொன்னாடை போத்துற மாதிரி ஒரு போர்வை போத்தி தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவர் ஒரு ஹாஃபிஸ், குர்ஆனை மனனம் செஞ்சவர் அப்படின்னு போற்றப்படக்கூடிய ஒரு ஆள், மார்க்கம் தெரிஞ்சுன்னு சொல்கிற ஆள், இவர் போய் சிலையை கண்ணியப்படுத்துகிற வகையில் அப்படியே அந்த போர்வை போத்தி பொன்னாடை போத்துன்னு சொல்லுவாங்களே அதை போட்டு கண்ணியப்படுத்துகிறார். இது நமக்கு ஹலாலா? இது நமது மத அனுஷ்டானமா? நாமே அல்லாஹ்வை அவன் இணைத்துணை அற்றவன் என்று வணங்கக்கூடிய ஒரு அழகான இறை கொள்கை நம்பிக்கையில் இருக்கக்கூடிய நாம், அவங்க கல்லை வணங்குவாங்க, சிலைகளை வணங்க, நமக்கு அது பிரச்சனை கிடையாது. லக்கும் தீனுக்கும் வலியத்தீன், அதுதான் நம்மளோட கொள்கை. நீங்கள் அதை கண்ணியப்படுத்த முறை கண்ணியப்படுத்துக. நான் விழாவுக்கு வந்த மற்ற விவகாரத்தில் என்ன கடமை செஞ்சுட்டு போகிறேன்னு தான் ஒரு முஸ்லீம் சொல்லியிருக்கணும். ஆனால் அதை விட்டு போய் அவன் நெருப்பு வணங்கத்தை வச்சு தான் ஆரம்பிப்பான். பூஜை ஆரம்பிக்கும் போது நாமும் அதில் போய் செஞ்சோம். இந்த சமூகத்துக்கு ஏற்பட மிகப்பெரிய சீர்கேடு என்ன தெரியுமா? யாரெல்லாம் முஸ்லீம் தலைவர்னு வந்தானோ அவன் தான் முதல்ல இஸ்லாத்தை நாசமாக்கினது. சாதாரண பாமரர்கள் இஸ்லாத்தை நாசமாக்கல. படித்தவன் தலைவன் சமுதாயத்துக்கு குரல் கொடுப்பான். எவர்களெல்லாம் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினோமோ, எவர்களெல்லாம் சமூக தலைவர்னு அடையாளம் காட்டினோமோ அவங்க தான் இந்த இஸ்லாத்தை கலாச்சாரத்தை பண்பாடுகளை ஈமான நாசப்படுத்திய தலைவர்களாக போனாங்க. காரணம், அடிப்படை ஈமான் அவங்களுக்கு இல்லை, இஸ்லாமிய அறிவே இல்லை, அறவே இல்லை. அதனால தான் சிலைகளுக்கு முன்னால் பூத்தட்டுகளை கொண்டு போய் வைத்து பூஜை செய்கிறார்கள். அந்த சிலைகளுக்கு முன்னால் பூத்தட்டுகளை வைத்து வணங்கிவிட்டு வருகிறார்கள். அங்கு நெருப்பு வணக்க ஆராதனையில் ஈடுபடுகிறார்கள். சிலைகளுக்கு பூமாலை போடுகிறார்கள். இது எல்லாம் அவங்களோட வணக்கங்களை செய்கிறார்கள். சாதாரண ஒரு மனிதனை பொன்னாடை போற்றி கௌரவிப்பது வேறு, ஆனால் அவங்க வணங்கக்கூடியதை கௌரவிப்பது வேறு. அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தில் அடிப்படை அகீதா எது என்று தெரியாதவர்கள் இந்த தலைமைத்துவத்துக்கு வந்ததனால தான் கேட்குறாங்க. அப்போ கூட அந்த தலைவர்கள்லாம் செய்கிறாங்க, இந்த தலைவர்கள்லாம் செய்கிறாங்க, நீங்கள் மட்டும் செய்யக்கூடாதுன்றீங்க, பாடசாலையில் செய்யக்கூடாதுன்றீங்கன்னு சொல்லி இன்றைக்கு எந்த அளவுக்கு வற்புறுத்தப்படுகிறதுன்னு சொன்னால், முஸ்லீம் பிள்ளைகள் முஸ்லீம் அல்லாத ஆசிரியர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி தான் அவன் படிக்கணும் என்ற அளவு கொண்டு வந்து வைத்தார்களா இல்லையா?
இது நம்மளோட கலாச்சாரத்துக்கு உட்பட்டதல்ல, ஈமானை நாசப்படுத்தக்கூடியது. யாருடைய காலம் நான் வணங்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுதுன்னு சொன்னால், உங்களோட தலைவர் தானே இந்த கையை வச்சு 2 கையை வச்சு கும்பிடுறாரு, இந்த சிலைக்கு வந்து பூமாலை இந்த பூத்தட்டெல்லாம் வச்சார், ஏன் நீங்கள் உங்களுக்கு மட்டும் கூடாதுன்னு விழு காலில்னு பிள்ளைகள், முஸ்லீம் பிள்ளைகள் பலவந்தப்படுத்தப்பட்டு பாடசாலைகள் நடந்த காட்சிகள் நாட்டில் பார்த்தோமா இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதே போல் இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? அவங்கள பெரிய ஒரு மதகுரு மௌத்தா போயிருக்கிறார். அது மதகுருவை போய் நாம் பார்க்கலாம். ஒரு முஸ்லீம் அல்லாதவரோட ஜனாசாவில் கலந்து கொள்வது இஸ்லாத்தை தடை கிடையாது. அதை நாம் போய் பார்த்து அங்கே அவருடைய குடும்பத்துக்கு ஆறுதல்கள் சொல்லி அவருடைய ஜனாசாவில் நம்ம கலந்து கொள்வதுக்கு இஸ்லாம் நமக்கு ஹராமாக்கல்ல. மனித நேயத்தோடு இஸ்லாம் அதை அனுமதித்திருக்குது. ஆனால் அங்கே போய் அவருக்கு துவா கேட்கலாமா? அவருக்காக எல்லாருக்கும் கையேந்தலாமா? இவங்க போய் பாவ மன்னிப்பு கேட்டு துவா ஓதிட்டு வர்றாங்க. அந்த ஜனாசாவுக்கு போய் அந்த மதகுருவுக்கு போய் முன்னால் இருந்து அப்படியே எல்லாம் ரவுண்டாக நின்று பெரிய ஜுப்பா, பெரிய தாடி, நல்ல தொப்பி, இப்படி இஸ்லாமிய சாயல தோற்றத்தை காட்டதான் முஸ்லீம்களை மதிப்பான், ஏதோ ஒன்று அவன் தருவான் அப்படி என்ற நிலையை உருவாக்குறதுக்காக வேண்டி இந்த சாயலோட வந்து அந்த மையத்துக்கு முன்னால் துவா கேட்டு ஆமீன் சொல்கிறார்கள். சோதர்கள், குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, குஃப்ரில் மௌத்தா போனவங்களுக்கு துவா கேட்காதீங்க, அது உங்களோட சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரியே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அது கூடாதுன்னு சொல்கிறார். ஈமானோடு யார் மௌத்தா போகலையோ அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பதுக்கு இஸ்லாத்தில் தடை. ஆனால் அவங்க போய் அந்த தடையை மீறி நல்லிணக்கம் வரணுமே, அச்சுறுத்தல் வந்துடுமே, அந்த பயத்துக்காக போய் ஈமானை பற்றியும் கவலை இல்லை, அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை பற்றியும் அக்கறை இல்லை, உடனே போய் விழுந்தாச்சு, துவா கேட்டாச்சு. அவர் மௌத்தா போயிருக்கிறார், அவரோட அந்த வாரங்களுக்கு சாப்பாடு அந்த தண்ணி வசதி செஞ்சு கொடுக்க, அது பிரச்சனை இல்லை. என்ன மௌத்தா போன ஒரு வீட்டுக்கு போய் அதை செய்கிறோம் நாங்கள், அவ்வளவுதான். ஒரு முஸ்லீமோட மயத்துக்கு விட்டு போனால் அவங்களுக்கு சாப்பாடு அந்த சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பது, தண்ணி கொடுத்து அந்த வசதியில் செய்கிற மாதிரி இங்கே செய்யலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி ஒரு பிரச்சனை இது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? இது கால வரைக்கும் நாங்கள் நிம்மதியாக நோன்பு பிடிச்சிக்கொண்டு வந்தோம். இப்போ அவங்கள வேற நோன்பு திறக்க வைக்க வேண்டியதாக போச்சு. நோன்பு பிடிக்கிறவங்களுக்கு தான் இஃப்தார் நிகழ்ச்சி இது காலம் வரைக்கும் நடந்தது. இலங்கை நாட்டில் இந்த மூத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, 40 வயசு தாண்டியவங்க. அவரை 40 வயசு 50 வயசு தாண்டி இந்த சபையில் இருக்கக்கூடிய மூத்தவர்களை கேட்டு பாருங்கள், இங்கே உங்களோட சின்ன வயசுலேருந்தாவது நீங்கள் இப்படி இஃப்தார் நிகழ்ச்சி ஒன்று மாற்று மத சகோதரர்கள் நடத்தினீங்களான்னு? இல்லை. ஒரு நல்லிணக்கத்துக்கு நடத்துகிறோம் என்று போய் இப்போ அது வாஜிபாக்கப்பட்டிருக்கு. அப்போ செய்யாமல் ஒரு இஃப்தார் செய்யாமல் ஒரு நோன்பு கழிஞ்சு இருக்குதா? யோசிச்சு பாருங்கள். ஒரு இஃப்தார் நடக்காமல் அவங்களுக்கு இஃப்தார் வைக்காமல் நோன்பு கழியுதா இந்த சமுதாயத்தில்? இந்த இஃப்தாரை இந்த இடம் பிடிச்சிருந்தா நாளைக்கு இந்த தன்சல், அதுக்கு போகிற அவங்களோட பஜனை, அதுக்கு போகிற அவங்க நடத்தக்கூடிய அந்த சடங்கு சம்பிரதாயம் எந்த இடத்த பிடிக்குமென்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இஃப்தார் இந்த அளவு பிடிச்சி போய் இப்போ இல்லைன்ற அளவுக்கு பிடிச்சு போயிருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்? இந்த சின்னவர்கள் பெரிதாகி வரும்போது அவங்க என்ன, அவங்க நிலைமை எப்படி மாறும்? இன்றைக்கு நாங்கள் குராபாத்தை எதிர்க்கிறதுக்கே பெரிய போராட்டம் நடத்துகிற மாதிரி இப்படி தான் சமுதாயத்தில் ஷிர்க் உருவாகி எதிர்ப்பதற்கு நபிமார்கள் போராடி தான் காரணம். இந்த வரலாறு லேசாக அவங்களுக்கு படித்து கொள்ள முடியும். அப்போ நபிமார்களுடைய காலத்தில் ஷிர்க் இப்படி தான் நல்லது நல்லதுன்னு கொண்டு வந்த பிறகு அது வாஜிபாக்கப்பட்டு, சிலை வணக்கம் கண்டிப்பாக்கப்பட்டு, அதுவே கடவுளாக்கப்பட்டு, கடவுள் கொள்கையாக்கப்பட்டது. அதுபோல தான் இதுவும் வந்து வந்து போய் இன்னொரு 10 வருஷம் போனால் இது இல்லாமல் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் இல்லை, முஸ்லீம் என்று சொன்னால் அதில் கலந்து கொண்டு ஆக வேண்டும் என்ற நிலை உருவாக்கப்படுமா இல்லையான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அன்பான சகோதரர்களை, இந்தியா போன்ற நாடுகள் இப்போ இந்த நாட்டில் இலங்கையிலும் வருது, கலப்பு திருமணம் ஒன்றை கொண்டு வருகிறார்கள். இந்த கலப்பு திருமணம் என்ன தெரியுமா? சமுதாயத்துக்கிடையே நல்லிணக்கத்தை உருவாக்குவது தான் கலப்பு திருமணம். அதாவது ஒரு ஹிந்து முஸ்லீம் மனம் முடிக்கலாம், ஒரு முஸ்லீமும் கிறிஸ்தியவன் மனம் முடிக்கலாம், ஒரு நாஸ்திகவாதியும் ஆஸ்திகவாதியும் கல்யாணம் முடிக்கலாம். யார் யாரும் கல்யாணம் முடிச்சு அவங்களோட வீட்டில் உட்கார்ந்துட்டு உங்களோட பாட்டில் வாழ்ந்துட்டு போங்க. இது இந்தியாவில் இப்போ நடைமுறைக்கு வந்து கொண்டு இருக்குது. இதுதான் கலப்பு திருமணம். மதங்களை தாண்டி திருமணம், மதங்களை தாண்டி புனிதத்துவம் அதில் பேசப்படுது, மதங்களை தாண்டிய நல்லிணக்கம் அங்கே வரவேற்கப்படுகிறது. இந்த நாட்டில் முஸ்லீம்கள் இன்றைக்கு வாழ்கிறார்கள் இப்படி சோதர்களே. இதை இனவாதிகள் கேட்டார்களா இல்லையா? ஏன் நீங்கள் முஸ்லீம் அல்லாத ஒரு பொம்பளை கல்யாணம் முடிச்ச உடனோட பேரை மாற்றுறீங்க, இஸ்லாத்துக்கு எடுக்கிறீங்க? ஏன் அவட மார்க்கத்தில் வைங்க, நீங்கள் உங்களோட மார்க்கத்தில் வைங்க. அவன் நம்மகிட்ட கேள்வி கேட்குறான். இப்போ இந்த அவங்க எத்தனையோ கேள்வி வைத்திருக்கிறார்கள் சகோதரர்களே.
மார்க்க ரீதியாக சில பிரச்சனைகளை வேண்டுமென்றே ஆவேசத்தை உண்டு பண்ணக்கூடியதாக, பிரச்சனை கிளப்பக்கூடியதாக கேள்விகள் வைத்திருக்கிறார்கள். அதுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும், அது வேறு விஷயம். சொல்லிக்கொண்டும் இருக்கிறோம். நிறைய சமுதாயத்தில் சொல்ல வேண்டியவர்கள் சொல்லியும் விட்டார்கள். இப்போ அவங்க கேட்குற இந்த ஒரு திருமண கேள்வியும் அதுதான். முஸ்லீம் அல்லாத ஒரு சிங்கள பெண்ணை மனம் முடித்த உடனே அந்த பெண்ணுடைய பேரை மாற்றுறீங்க, அடையாளத்தை மாற்றுறீங்க, நீங்கள் முஸ்லீம் ஆக்குறீங்க. அவள் சிங்கள மதத்திலே வைங்க, நீங்கள் முஸ்லீமாக வாழ்ந்து போங்க. உங்களோட ஒருத்தர் நாங்கள் கல்யாணம் முடித்தா அவட மார்க்கத்தில் இப்போ அவர் எங்களோட பௌத்தத்துக்கும் வருவார், அதில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொன்ன உடனே நியாயம் காண்றவங்களும் இருக்கிறாங்க சோதர்களே, நியாயம் காணுகிறவர்களும் இருக்கிறார்கள். இப்படி சில பகுதிகளில் அதிகமாக முஸ்லீம் அல்லாதவர்கள் சிங்களவர்கள் வாழ்கின்ற பகுதிகளில் முஸ்லீம் பெண்கள் முஸ்லீம் அல்லாதவர்களோடு வாழ்க்கை நடாத்தி கொண்டு குடும்பம் நடாத்தி கொண்டு புள்ளை பெற்று கட்டி கொண்டு நிறைய குடும்பம் இருக்குது சோதர்கள். இந்த நிலைமைக்கு எப்படி போச்சு இந்த கலப்பு திருமணம்? அவங்களுக்கும் இந்த அக்கீதா தெரியா, ஈமான் தெரியாது. ரெண்டு பேரும் பரவாயில்ல, நீங்கள் உங்களோட பௌத்தத்தில் இருங்க அல்லது உங்களோட கிறிஸ்தவத்தில் இருங்க அல்லது நீங்கள் ஹிந்துவாக இருங்க, நான் முஸ்லீமாக இருக்கிறேன், நாங்கள் ரெண்டு பேரும் வாழ்வோம், புள்ள பெற்றுக்கொள்வோம், புள்ள பெற்ற போகிறோம். நீங்கள் வாப்பா உங்களோட பௌத்தத்திலையோ உங்களோட கிறிஸ்தவத்திலையோ உங்களோட ஹிந்துவில் அவர் இருந்து போட்டு நான் மௌத்தா போகிறேன். இவன் மௌத்தா போன எங்கே கொண்டு போய் அடக்கிறது? மையவாடியிலையா அல்லது இவன் கொண்டு போய் தகனம் செய்கிறதா? அதுக்கப்புறம் அந்த வீட்டு குடும்பத்தார்கள் குழப்பம் பண்ணுவாங்க. இல்லை மையத்தை முஸ்லீம் மையத்தை படித்தா நடக்கணும், இவ்வளோ நாளால் முஸ்லீமாகவே வாழலையே, இவரால் இவர் முஸ்லீமாகவே வாழலை, இப்போ போய் இந்த மையத்துக்கு நீங்கள் ஏன் சண்டை பிடிக்க? அவனை புதைச்சா என்ன, பற்ற வச்சா என்ன? எப்போ இந்த அக்கீதாவுடைய வேறுபட்ட நிலையில் மாறுகிறான் அப்போ அவனுடைய ஈமான் பறி போய்விட்டதே. அவனை ஈமானோடு தான் இவளால் வாழ்ந்தானா? எப்போ ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு ஆணோ பெண்ணோடு கலந்து வாழ்கிறார்களோ அந்த ரெண்டு பேரும் முஸ்லீம் அல்லாமல் வாழ்கிற போது அவங்களோட ஈமான் அடிபட்டு போய்விட்டது. இந்த அடிப்படை அறிவு தெரியாது. இந்த அடிப்படை அறிவு தெரியாமல் உலகத்துக்கு இது சமாதானம், உலகத்துக்கு இது சகவாழ்வு, உலகத்துக்கு இது நல்லிணக்கம், இது நல்வாழ்வு, அந்த அடிப்படையில் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளே இது வந்து கொண்டு இருக்கிறது என்பதை தயவு செய்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு எங்களுக்கு தெரிந்த அளவுக்கு வாழுகிறார்கள். இளம் பெண்கள் காதலின் மூலமாக முஸ்லீம் அல்லாதவர்களுடன் ஏற்பட்ட காதல் தொடர்பின் மூலமாக வீட்டை விட்டு ஓடுகிறார்கள், கல்யாணம் முடித்துக்கொண்டு வாழ்கிறார்கள். பிரச்சனை கிடையாது, காதலுக்காக எதையும் செய்வார்களே. ஆனால் அவர்கள் நினைக்கவில்லை, நான் எப்போ அவனோடு அந்த ஓடி போனோனோ அன்றைக்கு நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டேன்னு அவர்களுக்கு தெரியாது. சில பேர் சமாளிக்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு கூட்டி வந்து இவங்களை அழைச்சிக்கணும் வந்து இஸ்லாத்துக்கு எடுத்தவன பேரில் இருக்கு, அவனுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது அவ்வளோதான், நான் அவன நம்பிக்கை இல்லை, அவன கொள்கை இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு சமுதாயத்தை வந்து மதம் மாற்றுவது என்பது வேறு, ஆனால் அந்த மதத்தில் வைத்து அவனை மதம் மாற்றுவது என்பது வேறு. ஒருத்தன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறான், நான் கிறிஸ்தவத்துக்கு போகிறேன், நான் பௌத்தத்துக்கு போகிறேன், நான் ஹிந்துக்கு போகிறேன்னா அவனால் பிரச்சனை வரப்போகிறதில்லை, அவன் போயிட்டான் அவ்வளவுதான். ஆனால் நான் இஸ்லாத்துக்குள்ளே இருந்தே பௌத்தனாக வாழ்வேன், நான் இஸ்லாத்துக்குள்ளே இந்த கிறிஸ்தவனாக வாழ்வேன், நான் இஸ்லாத்துக்குள்ளே இந்த ஹிந்துவாக வாழ்றேன்னு வாழ்கிறானே, இவன் மிக பயங்கரமானவன். இதுதான் இந்த சமுதாயத்தில் இப்போது விதைக்கப்பட்டு கொண்டு வருகிற சோதரர்களை. இதை விதைக்கத்தான் அவர்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் எங்களை ஒருத்தரை மனம் முடிச்ச அந்த அடையாளத்தை மாற்றுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அவங்க ஒரு மனிதனுடைய பேரில் உருவாக்கின மதத்தை பின்பற்றுகிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வினால் தந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறோம். முஸ்லீம்களை பொறுத்தவரை இந்த அடிப்படை அறிவு தெரியாத இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய மத கலாச்சாரத்தை அவங்களோட விட்டுடுங்க, எங்களோட மத நம்பிக்கையோடு நாங்கள் பாதுகாத்து வீட்டில் உட்கார்ந்து கொள்வோம், அதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம். அக்கீதா தெரியாது விட்டால் முஸ்லீம்கள் போய் மாற்றிக்கொள்வார்கள். பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹுனைன் யுத்தத்துக்கு சஹாபாக்கள் போகிறார்கள். போல புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அந்த ஹுனைன் யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள். அப்போது ஒரு மரத்தை தாண்டி போகிறாங்க. அந்த மரத்தில் வந்து முஷ்ரிக்கீன்கள் தங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் அந்த மரக்கொப்புகளிலே கிளைகளில் தொங்க விட்டு பரக்கத்து தேடுவார்கள். அவங்களோட நம்பிக்கைப்படி அதில் கொலினால் பரக்கத்து கிடைக்கும், நன்மை கிடைக்கும் நம்பிக்கையில் அவங்க செய்கிறாங்க. அப்படி செஞ்சு கொண்டு போவாங்க. அந்த மரத்தை தாண்டி முஸ்லீம் படை போய்கொண்டு இருக்குது. அப்போ உடனே சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ் இஜ்அல்னா ذات அன்வாத், இதோ அவங்களுக்கு ذات அன்வாத் என்ற ஒரு மரம் இருக்குது, அது போல் எங்களுக்கு ஒன்று தாங்கன்னு கேட்டாங்க. எப்படி கேள்வின்னு பாருங்கள். ஏன்னா அவங்க புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க, அவங்களுக்கு அடிப்படை தெரியாது. இந்த கேள்வி வந்து அபூபக்கரையும் கேட்கல, உமர் அலியும் கேட்கல, அலி அலியும் கேட்கல, சஹாபாக்கள் யாரும் கேட்கல, புதிதாக இஸ்லாத்துக்கு அந்த வந்தவங்க கேட்ட கேள்வி இது.
அப்போதான் ரசூலா சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், மூசா நபி சமுதாயத்தை மூசா நபி அல்லாஹ்வோட உதவியை கொண்டு காப்பாற்றி கொண்டு அக்கறை சேர்ந்த பிறகு அவங்க மூசா நபிட்ட பார்த்து கேட்டாங்க, அந்த சமுதாயம் அந்த ஒரு சிலை வணங்குதே, அது போல இலாக நீங்கள் எங்களுக்கு ஏற்படுத்துங்கன்னு அவங்க கேட்ட மாதிரி நீங்கள் என்ன இடத்துல கேட்குறீங்களேன்னு ரசூலா கண்டிச்சாங்க. அவங்க தாத்து அன்வாத் என்ற அந்த மரம் அவங்களோட மத நம்பிக்கைப்படி அது பரக்கத்துக்குரியது, அவ்வளவுதான், அது புனிதத்துவத்துக்குரியது. அது போன்ற ஒன்றை கேட்ட போதே ரசூலா கண்டிக்கிறார்கள். அதுவும் இதுவும் தச்சாகாது, அங்கே இருக்கிற மாதிரி இங்கே கொண்டு வந்து சேர்க்க முடியாது, இங்கே இருக்கிறத கொண்டு போய் அங்கே அழகு வைக்கவும் முடியாது. இந்த அடிப்படை புரிஞ்ச இதான் அகீதா சகோதரர்களே, இதான் ஈமான். இந்த அடிப்படை புரிஞ்சா இப்படி இந்த கலந்து போகக்கூடிய நல்லிணக்கத்துக்குள்ளே இவங்க வரமாட்டாங்க, அது அவங்களோட பாட்டில் விட்டுடுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் கூட யூத நசாராக்களோட செயற்பாடுக்கு அல்லாஹ்வுக்கு லானத் உண்டாகும்னு சொன்னாங்க. என்ன செயற்பாடு? அவங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் மௌத்தா போனதற்கு பின்னால் அவங்களோட கபர்கள் கட்டப்பட்டு அதை புனிதப்படுத்தி கொண்டு வந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அது அல்லாஹ்வுடைய லானத்துக்குரியதுன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் போய் இன்றைக்கு கபரு நாங்கள் கட்டினாலும் எங்களோட சமுதாயத்திற்கு பெரியவர்களுடைய நாதாக்கள் சுகதாக்கள்னு சொல்லக்கூடிய யார பேரில் கபரு கட்டினாலும் சரி, அல்லது இன்னொரு சமுதாயம் கபரு கட்டியோ சிலை வைத்தோ அவர்கள் வணங்கினாலும் சரி, அதற்கு போய் நாங்கள் பூமாலை போடவும் முடியாது, போர்வை போற்றவும் முடியாது, எண்ணெய் பற்ற வைக்கவும் கூட முடியாது. இந்த ரசூலுல்லாஹ் இங்கு கபரு வணக்கத்துக்கு வன்மையாக கண்டிச்சு இருக்கும்போது அங்கே அவன் கபரு வணங்கினாலும் சிலையை வணங்கினாலும் நாம் அதை கண்ணியப்படுத்த முடியாது சகோதரர்களே. இந்த அடிப்படை தெரிஞ்சுதா இவங்களுக்கு? இந்த அடிப்படை புரிந்திருந்தால் அங்கு போய் இதை இப்படி செய்திருப்பார்களான்னு யோசிச்சு பாருங்க. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவர் ஒரு ஈயை பறி கொடுத்ததுனால சுவர்க்கத்துக்கு போனார், இன்னொருவர் ஒரு ஈயை பறி கொடுத்ததுனால நரகத்துக்கு போனார்ன்னாங்க. அது என்ன தெரியுமா? ரெண்டு பேர் ஒரு சமுதாயத்தை தாண்டி போகிறாங்க. போகும்போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேர் போகிறதா இருந்தால் எங்களை சிலை ஒன்று இருக்குது, இந்த சிலைக்கு நீங்கள் ஏதாவது குர்பான் கொடுத்துட்டு போகணும்னு சொன்னாங்க. அவங்க சொன்னால் எங்கள்கிட்ட எதுவுமே இல்லையே, உங்களோட சிலைக்கு குர்பான் கொடுக்க எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, எதையாவது அறுத்து பழிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு கொசுவாவது ஒரு ஈயாவது நீங்கள் பறி கொடுத்து போதான் ஓணும்னு சொன்னாங்க. அப்போ ஒருத்தர் என்ன செஞ்சாருண்டா, ஒரு கொசு அந்த சிலைக்காண்டி அறுத்து பறி கொடுத்துட்டு போனார். ரசூலுல்லாஹ் சொன்னார், அவர் நரகத்துக்கு போனார்னு சொன்னார். அவர் நரகத்துக்கு போனார். இன்னொருவருக்கு அப்போ அவர் விட்டாங்க, அப்போ சரி நீங்கள் போங்கன்னு அவர் போய்த்தார். ஆனால் ரசூலுல்லாஹ்வோட முடிவை சொன்னாங்க, இவர் நரகத்துக்கு போனார். இன்னொருவர் வந்து அதே மாதிரி கொடுன்னு சொன்ன நேரம் அவர் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க, அவர் மறுத்தார். நான் அப்படி சிலைக்கெல்லாம் அப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னார். உடனே அவரை கொண்டு போட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஆள முடிவு சொர்க்கவாதி, இவர் சொர்க்கத்துக்கு போனாருன்னு சொன்னாங்க. இது அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அன்பான சகோதரர்களே, ஒரு மனுஷன் அந்த உயிரை கொடுக்கிறான், நான் அந்த சிலையை கண்ணியப்படுத்த மாட்டேன், அந்த சிலையை நான் சாஷ்டாங்க செய்ய மாட்டேன், அந்த சிலைக்கு நான் பூஜை செய்ய மாட்டேன், அந்த சிலைக்கு நான் எந்த வணக்கத்தையும் செய்ய மாட்டேன்னு ஒரு உயிரை கொடுத்து சொர்க்கத்துக்கு போனார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸ்ல நாம் புரிகிறோம். இவங்க என்ன செய்கிறாங்க? சிலைக்கு போய் மாலை போடுறாங்க, சிலைக்கு போய் சாப்பாட்டு பூஜைக்கான அந்த தட்டுகளை வைக்கிறாங்க, மலர் வளையங்களை வைக்கிறாங்க, அங்கே போய் கண்ணியப்படுத்துகிறாங்க, அந்த அவங்களோட நெருப்பு வணக்கத்தோடு அதை ஆரம்பித்து வைக்கிறாங்க. அப்போ இவர் மௌத்தா போல எங்கே போவார்? இதெல்லாம் நீங்கள் நல்லிணக்கம் கொண்டு வந்தது இதை தானே. இந்த நல்லிணக்கம் உங்களுக்கு முடிவு எங்கே ரிசால்ட் தந்துச்சுன்னு தெரியுதா? இப்போ இது ஈமானுடனான பிரச்சனை, சமூகத்துக்குடனான பிரச்சனை அல்ல எங்களுக்கு. இது கால வரைக்கும் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை நல்லதானே வாழ்ந்தோம். திடீரென்று உங்களுக்கு இந்த அச்சம் பற்றி கொண்டு வருது. தேவையில்லாத ஒரு பிரச்சனையை தூக்கி தலையில் போட்டுக்கொண்டு பயந்து சுபாவத்தோடு வாழ்கிறார்கள், பயங்காட்டியே நம்மளை அடக்குகிறார்கள். சகோதரர்களே, இந்த கலாச்சார திணிப்பு ஒரு சமுதாயத்தை அழித்து போடும். இது இந்த சமுதாயம் கடந்த கால வரலாறுகளை படிக்காதது காரணம். ஒரு சமுதாயத்தை அழிப்பது கலாச்சாரம் என்பது ரசூலாவே அடையாளப்படுத்தி சொன்னாங்க. சகோதரர்களே, இவன் புரிய மாட்டேன்னு சொல்றாங்க. சமுதாயத்தில் பிரச்சனை என்ன தெரியுமா? மார்க்க பற்றி அடிப்படை அறிவில்லாதவங்க தான் இதில் போய் கலந்துருக்காங்க. படித்த உலமாக்கெல்லாம் சத்தமில்லாமல் பார்த்துட்டு அவங்களோட இயக்கத்தை சார்ந்தவங்க கூட கீழே உள்ளவனுக்கு சொன்னால் நம்மளை ஏதாவது ஏறி மிதிச்சுடுவானோன்னு பயத்தில் முஃப்திமார்கள், ஷேகுமார்கள், அந்த பெரும் உலமா தலைவர்கள்னு சொல்கிறவர்கள் அவன் அமைப்பு கீழே ஜமாத்து கீழே இருக்கிறவன் போய் தான் அநியாயத்தை செய்கிறான், அட்டகாசத்தை புரிகிறான், இஸ்லாத்துடைய மார்க்கத்தை ஈமானை நாசப்படுத்துகிறான். ஆனால் மேலே இருக்கிறவங்க பகிரங்கமாக பேச பயப்படுறாங்க, கதைக்க பயப்படுறாங்க, சொல்ல பயப்படுறாங்க, பள்ளி வாசலில் ஹொத்துபா ஓத பயப்படுறாங்க. நாங்கள் அடிச்சுக்கோங்கன்னு சொல்லமில்லை,
பலாயிலுத்து ஒன்று முசீபத்தை உருவாக்குங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லலை, ஈமான சொல்லுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ஈமான சொல்லாமல் அமலை சொல்லுங்க, அதான் காரணம். ஈமான சொல்லாமல் அமலை சொல்லாதீங்க, ஈமான சொல்லிட்டு அமலை சொல்ல வேண்டும். அதான் ஒரு முஸ்லீமை பண்படுத்துகிற வழிநடத்துகிற சரியான வழிகாட்டல். இன்றைக்கு எல்லாருக்கும் அமல் சொல்லப்பட்டே இருக்குது. அமல் நிறைய அமல் 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 செஞ்சுக்கிட்டு போகிறெல்லாம் அமல் தான். அது அமல் ஏன் செய்கிறா, எப்படி செய்கிற, ஆதாரம் என்ன, ரசூல்லா சொன்ன எதுவும் தேவையில்லை, அமல் செய்கிறோம். அதுதான் அங்கே கொண்டு போய் செய்யுது. இங்கே பிதத்தில் அமலில் போய் மூழ்கினவர்கள் இப்போ அங்கே போய் அந்த கலாச்சார அமைப்பில் அமல் செய்து கொண்டு மூழ்கி போகிறாங்க. எங்கே போச்சு முடிவு? ரசூலா சொன்னாங்களே, அவன் சிலையை கண்ணியப்படுத்த போய் ஒரு ஈய கொசுவை பறி கொடுத்து நரகத்துக்கு போன மாதிரி இந்த சமுதாயத்தை நரகத்துடைய பாதைக்கு அழைக்கிறார்கள் இந்த அழைப்பாளர்கள். இவர்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்குது. இதுதான் ஈமானை நாசப்படுத்தக்கூடிய மிக பயங்கரமான ஒன்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான் பாருங்கள், லன் தர்லா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். நபியே, யூத நசாராக்களுடைய மார்க்கத்தை பின்பற்றாத வரைக்கும் அவங்க உங்களை பொருந்தி கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த வசனத்துக்கு தஃப்சீருடைய உலமாக்கள் அழகான கருத்து சொல்லியிருக்காங்க சோதர்களே. அவங்க எங்களோட எப்போ நேசம் வைப்பாங்க தெரியுமா? நீங்கள் எங்களோட மார்க்கத்துக்கு வாங்க, எங்களோட மார்க்கத்தை ஃபாலோ பண்ணு, எங்களோட மார்க்கத்துக்கு உள்ளதெல்லாம் பின்பற்று, எங்களோட மார்க்கத்துடைய பண்பாடு கலாச்சாரம் அதைத்தான் அவங்க திணிக்கிறாங்க. இன்றைக்கு முஸ்லீம்களை பாருங்கள், கெய்ரோவில் நடந்த ஒரு மாநாடு 1906ஆம் ஆண்டு. அந்த மாநாட்டில் பெரும் பெரும் கிறிஸ்தவ பாதிரிமாரெலாம் கலந்து கொண்டிருக்கிறாங்க. முஸ்லீம்களை பற்றி தான் அங்கே பேசப்படுது. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் முஸ்லீம்களை கிறிஸ்தவத்துக்கு மாற்றத்தில் எடுத்த நடவடிக்கையில் தோல்வி அடைந்தோம்ன்றாங்க. அப்போ அந்த மூத்தவர் கேட்டார், உங்களுக்கு யார் முஸ்லீம்களை மதம் மாற்ற சொன்னது? உங்களை யார் முஸ்லீம்களை மதம் மாற்ற சொன்னது? இஸ்லாத்துக்கு அவங்க இஸ்லாத்துக்கு உங்களை மாற்றம் சொல்லல, அவங்களோட கலாச்சாரத்தை மாற்றுங்க. விளங்குச்சா? இங்கே வந்து வச்சாங்கண்டு. ஏன்னா பொதுவாக மனுஷனுக்கு வந்து அந்த மதம் மாறுறதை வந்து பிடிக்காது. இன்றைக்கி முஸ்லீமாக இருக்கிறவனை பாருங்கள், சிலை வச்சு வணங்குறதுல அவன் வணங்குவான். சிலைக்கு போய் சாஷ்டாங்கம் செய்யனா சாஷ்டாங்கம் செய்வான். சிலையை போய் வணங்கி அதை உங்களோட வீட்டில் வையினாலும் கொண்டாந்து வைப்பான். ஆனால் நீ இப்படியெல்லாம் சரி அவனை முஸ்லீமில் பேர் எடுத்து போட்டு செய்யணும் அவன் செய்ய மாட்டான். ஏன்னா அது கொஞ்சம் அவனை கொஞ்சம் தாக்கும். அப்போ அதை விட நீ அந்த உன்னோட பேரில் ஏறி சிலை நீ கண்ணியப்படுத்தி அவங்க வீட்டில் கொண்டு வந்து பிரச்சனை. நீ முஸ்லீமாக தானே, இப்போ நல்லிணக்கம் தானே, எங்களை கண்ணியப்படுத்தி எங்களை மரியாதைப்படுத்துகிற நீ வரப்போல் எங்களுக்கு சிலையை நீ வச்சு எங்களுக்கு ஒரு ஓகே நல்ல சேஃப்டியாக நல்ல மனுஷனாக இதுதான் அவங்க அந்த மாநாட்டில் பேசுகிறாங்க சோதர்களே. இன்றைக்கு எப்படி நடக்குதுன்னு பாருங்கள் சமுதாயம். முஸ்லீம்களை மதம் மாற்ற தேவையில்லை, ஆனால் அவருடைய நம்பிக்கையை மாற்றுகிறார்கள், அவர்களுடைய கலாச்சாரத்தை மாற்றுகிறார்கள். அது இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் என்ன சொன்னான் குர்ஆனிலே, நபியே அவங்களோட மார்க்கத்தை பின்பற்றாத வரைக்கும் உங்களை அவங்க ஏற்க மாட்டாங்க, உங்களுக்கு ஆதரவு அளிக்க மாட்டாங்க, உங்களை திருப்தி பட மாட்டாங்கன்னு சொன்னான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அன்புக்குரிய சகோதரர்களே, தப்சீர் குர்துபி இமாம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்களுக்கான விளக்கம் என்ன தெரியுமா? நபியே, நீங்கள் எந்த இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்கிறீங்களோ அதை விடாத வரைக்கும் உங்களோடு திருப்தி அடைய மாட்டார்கள் என்று விளக்கம் என்று அவர்கள் கருத்து சொல்கிறார்கள். அப்போ நமக்கு அந்த அல்லாஹ் தந்த இந்த மார்க்கம் இருக்குது, இந்த மார்க்கத்தில் சில கடமைகளை நாம் விட்டுவிடணும், சில நம்பிக்கைகளை விட்டுவிடணும். நமக்கு இந்த இஸ்லாமிய கலாச்சார பண்பாடு என்று ஒன்று இருக்கிறதே அதை விட்டுடணும். விட்டால் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி தானே ஏற்றுக்கொள்ளலாம் இந்த சமுதாயத்தில். அதனால் நல்லிணக்கமாக இருக்குது. ஒரு முஸ்லீம் சேர்ந்தாண்டா அவரும் போய் சிலைக்கு முன்னால் பூ வச்சா இவரும் போய் வச்சா நம்மளை ஏற்றுக்கொள்வான். யாராவது நம்ம அதெல்லாம் செய்யலைன்னா நம்மளோட கோவிக்கிறான். அவங்க எதில் நம்ம திருப்தி பட்டுறாங்க, இதில் கோவிக்கிறான்னு விளங்குதான். இது தான் யூத நசாராக்கள் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் முஸ்லீமாகவே இருந்துட்டு போங்கப்பா, நீங்கள் வந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் முஸ்லீமாக இருந்துட்டு நாம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு எங்களுக்கு இடையே பிரச்சனையே இல்லை, திருப்தியாக 2 பேரும் இருப்போம் என்று சொல்கிற இந்த லந்தர்லா அங்கல் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்துஹுமுக்கு அழகான தப்சீர் விளக்கங்களை நீங்கள் பாருங்கள். நமக்கு அதில் இது பாடத்தை படிச்சுக்க முடியும். இன்றைக்கு சமுதாயத்தில் இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அதுபோல் தப்சீர் பகவி, தப்சீர் இப்னு கஸீர் எல்லாம் இந்த வசனத்துக்கு விளக்கம் பார்க்கும்போது இந்த மார்க்கத்தை நாங்கள் விட்டு அவங்களோட திருப்திக்கு போனால் அவங்க நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவங்களோட திருப்திக்காக நீங்கள் போகாதீங்க, அல்லாஹுடைய திருப்தியின் பால் நீங்கள் வந்து விடுங்க. அவங்கள அடித்தாலும் சரி, கொண்டாலும் சரி, உங்களோட உயிரை பறித்தாலும் சரி, உடைமைகளை பறித்தாலும் சரி, ஏக இறை கொள்கையோடு நீங்கள் மௌத்தா போங்க, உடனே அல்லாஹிடத்தில் ஒரே ஒரு நற்செய்தி தான் வரும். அல்லாஹிடத்தில் ஒரே ஒரு செய்தி, கீழ துஹலில் ஜென்னா, சூரா யாசின் அல்லாஹ் சொன்னானே, கீழ துஹலில் ஜென்னா,
சொர்க்கம் போங்க. அப்போ அதுக்கு தான் நான் உங்களை உலகத்தை படைச்ச சோதனையில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, வெற்றி அடைஞ்சு. இப்போ உங்கள் சொர்க்கத்துடைய வாயில் நமக்கு திறக்கப்படும். அச்சுறுத்தலுக்கு பயந்து நாம் போனால் நரகத்துடைய வாயில் திறக்கப்படும். அச்சுறுத்தலை தாண்டி அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, அல்லாஹ்வுடைய அந்த ஏக இறை கொள்கைக்காக, அவன் தந்த ஈமானுக்காக நாம் இந்த உலகத்தில் அச்சுறுத்தலுக்கு மஞ்சாமல் நாம் இருந்து மௌத்தா போனோம் என்று சொன்னால், நம்மளோட உயிர் பிரிந்த உடனே அல்லாஹ் நமக்கு சொல்கிற ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? கீழ துஹல் ஜன்னா, இந்த சுவர்க்கம் போய் சேருங்க. ஏன் பயப்படுங்க? இந்த சமுதாயம் இவ்வளவு அழகான இறை நம்பிக்கை உள்ள ஒரு மார்க்கத்திலே, நற்செய்திகள் சொல்கின்ற மார்க்கத்திலே, இஸ்லாத்திலே சொர்க்கத்தை பற்றி இவ்வளவு அழகாக சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் அடிச்சுடுவானோ, இசையாட்டினோ வந்துடுவோம் என்று ஏன் பயப்படுங்க? எப்போ நீங்கள் பயந்தீங்களோ அன்றைக்கு உங்களோட ஈமான் தோத்து போச்சு. எப்போ ஈமான் தோத்து போச்சோ அன்றைக்கு நீங்கள் பலகீனப்பட்டு போனீங்க. வரலாறு சொல்லுவார்கள், தாத்தாரிய படையெடுப்பை பற்றி சொல்லும்போது சொல்லுவார்கள், அந்த வரலாறு இங்கே பாருங்கள், தாத்தாரிய படையெடுப்பை பற்றி பயங்கரமாக அழிவு கொண்டுத்த வரலாறு தாத்தாரிய படையெடுப்புன்னு வரலாறு சொல்லுவார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், நமக்கு படித்து தருகிற காலத்தில் சொல்லுவார்கள், ஒரு முஸ்லீமை பார்த்து சொல்லுவாங்க, ரோட்டில் கண்ட ஒரு தாத்தாரியன் இந்த இடத்துல தான் நிற்கணும், நான் வருகிற வரைக்கும் போனால் அசைஞ்சால் அவனை கொல்லுவேன்னு சொல்லிட்டு போய் அவனை அப்படி பயமுடுத்தி ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு போய் வாள் எடுத்து வந்து அந்த இடத்துல முஸ்லீம் வந்து வெட்டிட்டு தான் அவன் போவானான். அந்த அளவுக்கு முஸ்லீம்க வரலாறு அச்சுறுத்தப்பட்டு இந்த அளவு கோழைகளாக மாறுவார்கள். சோழர்களே, இன்றைக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய நல்லிணக்கம், இன்றைக்கு உருவாக்கி வருகின்ற இந்த நல்லிணக்கம் நம்மளை இந்த இடத்துக்கு கோழைகளாக்கி வைப்பார்கள். இந்த அச்சுறுத்தலை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்துடைய தனித்துவத்தை பேணுவதற்கும் இஸ்லாம் அல்லாத மக்களுடைய தனித்துவத்தை வேறுபடுத்துவதற்கும் ரசூல் அதிக முக்கியத்துவம் எடுத்தார்கள். சும்மா அக்கீதாவில் மட்டுமில்லை, நான் ஏற்கனவே சொன்ன போல அக்கீதாவில் முக்கியமாக எடுத்தார்கள். நம்மளோட அக்கீதா அன்னோட அக்கீதாவில் கலக்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் சூரா காஃபிர்ல சொல்கிறான், நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குவதை நீங்கள் வணங்க மாட்டீர்கள். லக்கும் தீனுக்கும் வழி, இது உங்களோட மார்க் உங்களோட இருக்கட்டும், என்ன மார்க் என்னோட இருக்கட்டும் சொன்ன அந்த அக்கீதாவில் ரசூலுல்லாஹ் இன்னொன்று சொன்னாங்க, என்ன தெரியுமா? காலிஃபுல் முஷ்ரிகீன், முஷ்ரிக்கீங்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். ஆண்களை பார்த்து சொன்னாங்க, என்ன மாற்றம்னு கேட்டால், மீசையை கத்தறிங்கள், தாடியை வையுங்கள்ன்றாங்க. மீசையை கத்தறிங்கள், தாடியை வையுங்கள்ன்றாங்க. இது என்ன அடையாளம்? முஷ்ரிக்கீங்களை பொறுத்தவரையில் மீசையை வைப்பார்கள், தாடியை வலிப்பார்கள். முஸ்லீம்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மீசையை ஷார்ட் பண்ணுங்க, தாடியை வைங்க, அவனுக்கு எதிராக தான் நீங்கள் ஸ்டேட் பண்ணுங்க. உங்களோட பண்பாடு எப்படி வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க. இன்றைக்கு இவங்களோட முஸ்லீம்களில் அந்த முஷ்ரிக்கீங்களுக்கு சாயலில் ஒத்தலா நிறைய பேருக்கு எல்லாமே சேவ், ஃபுல் ஷேவில் இருந்தால் மாஷா அல்லாஹ், ஒரு தொப்பியை போட்டால் அவர் முஸ்லீம், எல்லாம் ஃபுல் ஷேவில் இருந்தால் அவர் தொப்பியை போட்டால் சரி. பள்ளிக்கு தொப்பி இல்லாமல் தொலை வந்தவனுக்கு அடி, தாடி இல்லாத வந்தவனுக்கு அப்போ என்ன செய்கிறது, என்ன பிடி அவனுக்கு? இன்றைக்கு சமுதாயத்தை சுன்னா மாறி விளங்கப்பட்டிருக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்னு சொன்னால், அந்த கலாச்சாரத்தை தவிர்ப்பதற்காக சொன்னார்கள், நீங்கள் தாடி வச்சு அவனுக்கு மாறு செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஏன் சொல்கிறாங்க? இணக்கம் என்ற போய் சேரக்கூடாது. இன்னொரு ஹதீஸ் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, சைன்னஹு சயஹ்ருஜு ஃபீ உம்மத்தி அக்வாமுன், என்னுடைய சமுதாயத்திற்கு பின்னால் சில கூட்டம் உருவாகும், ஒரு கூட்டம், சில கூட்டங்கள் உருவாகும். இந்த கூட்டம் மன உச்சைகளை பின்பற்றி கொண்டு போகும், மார்க்கத்தை பின்பற்ற மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்ற ஒரு முன்னறிவிப்பு பாருங்க, அவங்க மார்க்கத்தை பின்பற்ற மாட்டாங்க. கொடுக்கப்பட்டதோ, எந்த குர்ஆன் கொடுக்கப்பட்டதோ, எந்த நபியின் மூலமாக சுன்னா காட்டப்பட்டதோ அதை பின்பற்ற மாட்டாங்க. அவங்க மன உச்சை பிரகாரம் முடிவெடுத்து பின்பற்றுவாங்க. இது எது போல போய் சேரும் என்று ரசூலுல்லாஹ் ஒரு அழகான உதாரணம் சொன்னாங்க. ஒரு நாய் ஒரு மனுஷனை கடிக்குது, நாய் ஒரு மனுஷனை கடிச்ச அந்த விஷம் அவனோட உடம்பெல்லாம் போகுது. எந்த மூட்டையும் வைக்கல, மனிதனோட உடம்புல பல மூட்டுக்கள் இருக்கிறதே, அது எந்த மூட்டையும் அந்த விஷம் விட்டு வைக்காத அளவுக்கு அவனோட உடம்புல போய் கலந்து விடும். அது போல தான் இவங்க இஸ்லாத்தை நாசப்படுத்துவாங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இவங்க மன உச்சப்படி பின்பற்றி போய் அந்த நாயினுடைய விஷம் அந்த மனுஷனை எப்படி ஆக்கிரமிக்கிறதோ அது போல இந்த இஸ்லாத்தை விட்டு அடுத்தவங்களோட அந்த மன உச்சை, அடுத்தவங்களுடைய கலாச்சாரம், அடுத்தவங்களுடைய பண்பாட்டுகள் இவங்க ஆக்கிரமிக்கப்பட்டவர்களாக மாறுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யா மாஷரல் அரப், அரபு மக்களே, லைலம் தகூமு பிமா ஜா பிஹி நபியுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய நபி உங்களுக்கு கொண்டு வந்ததை நீங்கள் பின்பற்றவில்லை என்று சொன்னால் உங்கள் அல்லாத வேறு யாராலும் பின்பற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் தான் அங்கே போய் சேர்ந்துருவீங்களே. உங்களோட நபி உங்களுக்கு, ரசூலுல்லாஹ் அவ்வளோ தெளிவாக சொல்லுமா, உங்களோட நபி உங்களுக்கு கொண்டு வந்ததை நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் ஈமான் அல்லாதவனா பின்பற்ற போகிறாங்க.
ஈமான்தாரிகளே ஈமான் உள்ளதை பின்பற்றலைன்னு சொன்னால் ஈமான் அல்லாதவர்களும் அதை பின்பற்ற மாட்டார்கள். இப்படி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற செய்தி முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு அதுதான் நடந்தது. இன்றைக்கு இந்த தலைப்பு தரத்துக்கு பிரதானமான காரணமும் அதுதான். நம்மளோட ஈமானெல்லாம் நாசப்படுத்தி அடகு வச்சுட்டு ஆம்பளைலாம் ரோட்டில் இருந்து கொண்டு இப்போ நாளைக்கு அவன் அதுக்கு பிறகு ஒரு கோஷம் போடுவான், பொம்பளையிலையும் பன்சலை கூட்டிட்டு வாங்களே, பொம்பளையிலையும் தன்சலை கூட்டி கொண்டு வாங்களே, பொம்பளையிலையும் அங்கே கொண்டாந்து வைங்களே, அவங்களே ஜாப் போட்டு நல்ல பசங்க இருக்கட்டுமே, அப்படி ஹாயாக இருப்பாங்களே, அங்கே வந்து சேருமே கடைசியில். அது ஏன்னா ஆம்பளைலாம் வெளியில் போய் பொம்பளைலாம் வீட்டை வச்சுட்டு வாரீங்கன்னு இப்போதே ஒரு கேள்வி. அவன் தப்பாக கேள்வி கேட்குறான். பொம்பளைக்கு இஸ்லாத்தை கல்வி ஹராமாக்கப்பட்டிருக்குன்னு பகிரங்கமாக பேசுகிறான். அவனுக்கு தெரிஞ்ச இஸ்லாம் அவ்வளவுதான். அவள் நாளைக்கு வரும், இவ்வளோ எல்லாம் நல்லிணக்கத்தை உங்கள் பொம்பளையை கூட்டி கொண்டு வரப்படாதா? அதுவும் சரிதான். அப்போ அவருக்கும் பக்கத்தில் புட்டத்தை போட்டு உட்கார வைக்க வேண்டியதான். இந்த நிலையை தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க, இதைத்தான் அவங்க செய்ய நினைக்கிறாங்க. ஈமான் இல்லாமல் அமலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அறிவு இல்லாமல் மார்க்கம் பற்றி இல்ம் இல்லாமல் அமலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு செய்தி அழகாக சொல்கிறான் பாருங்க. இந்த கலப்பு திருமணத்தின் மூலமாகத்தான் சமூக நல்லிணக்கம் உருவாக்கப்பட வேண்டும் என்று பிரச்சாரம் வலுத்து கொண்டு வரக்கூடிய காலத்தில் வாரோம் இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை அன்றைக்கு ஒரு முடிவாக சொன்னான். என்ன தெரியுமா? லா தன்கிஹுல் முஷ்ரிகாத் அத்தா யுமின் வலா அமத்தும் முஃமினத்துன் கைரு மின் முஷ்ரிகா வலா அஜபத்துக்கும். நீங்கள் முஷ்ரிக்கான பெண்களை மணமுடிக்காதீர்கள், அவங்க ஈமானோடு வரல, அதனால் நீங்கள் அவளை மணமுடிக்காதீங்க. அவளை விட ஈமான் கொண்டு ஒரு அடிமை பெண் இருக்கிறாள், அவளை மணமுடியுங்க. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, உங்களுக்கு அந்த முஷ்ரிக்கான பெண் எவ்வளவுதான் உங்களை கவர்ந்தாலும் சரி மணமுடிக்காதீங்க, அது ஹராம். தனக்கு விடுதலை கிடைக்காதோன்ற அடிமையில் பொசுங்கி போய் கிடக்கிறாளே ஒரு பெண், அவளுக்கு வாழ்வு கொடுங்கள். அவள் ஈமான்தாரி, அந்த ஈமான்தாரி பெண்ணுக்கு வாழ்வு கொடுங்கள், அது ஹைரானது. ஆனால் சுதந்திரவானான ஒரு பெண் ஆகிக்கிறாளே, நம்மளை கவர்ந்திருக்கிறாளே, ஏதோ ஒரு வகையில் கவர்ந்திருக்காள், பணத்தால் அழகால் பண்பாட்டால் ஏதோ ஒன்றால் கவர்ந்திருந்தாலும் அவளை மணமுடிக்காதீங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு. உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளைகளுக்கும் முஷ்ரிக்கீன்களை மணமுடிச்சு கொடுக்காதீங்க. முஸ்லிமான பெண்ணுக்கு முஷ்ரிக்கான ஆண்களை மணமுடித்து கொடுக்காதீர்கள், அவங்க ஈமான் கொள்ளும் வரைக்கும் மணமுடித்து கொடுக்காதீர்கள் அல்லாஹ் சொல்கிறார். ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி ஆர்டர், நாமளாக போய் ஒரு பெண்ணை தேடி மணமுடியக்கூடாது, அதே போல் நம்மளை முஸ்லீம் பெண்களை கொண்டு போய் மணமுடித்து கொடுக்கவும் கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், அவனை விட உங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறானே ஒரு ஆண் ஈமானோடு, அவனை மணமுடிச்சு கொடுங்க உங்களோட பெண்ணுக்கு, அவன் சிறந்தவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அவன் எவ்வளவோ மேல், ஆனால் அவனுக்கு சுதந்திரம் மட்டும் கிடைக்கல, அவனுக்கு ஈமான் கிடைக்கு. அல்லாஹ் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொன்னான் பார்த்தீங்களா? ஈமானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ் பேசுகிறான். செல்வத்துக்கோ அந்த பரம்பரை செல்வத்துக்கோ அல்லது அவனுக்கு பணத்துக்கோ அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்து பேசவே இல்லை. சாதாரணமான ஒரு மனிதன், சமூகம் அற்பமாக கருதக்கூடிய ஒரு மனிதன், அவனுக்கு ஈமான் இருக்கிறதான்னு பாருங்கள். அவன் ஈமான் கொண்டிருந்தால் அவன் தான் உலகத்திலே சிரேஷ்டமானவன். அவனுக்கு உங்களோட பெண்களை மணமுடித்து கொடுங்க. அப்படி ஈமானோடு இருக்கக்கூடிய அந்த அற்பம் என்று சமூகம் கருதக்கூடிய அடிமை பெண்ணை நீங்கள் மணமுடியுங்கள். அல்லாஹ் அது ஹைர். உலகத்துக்காக வேண்டி ஈமானை விட்டு விடாதீர்கள், இணக்கம் என்ற பேரில் ஈமானை தொலைத்து விடாதீர்கள். இவ்வளவு அழகாக சூரா பக்கராவுடைய 221வது வசனத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் என்று பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படைகளோடு நீங்கள் இந்த சகவாழ்வு என்ற இந்த நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவில் வாழுகிற போது யூதர்கள் தான் அதிகமாக வாழ்ந்தார்கள். அப்போ அந்த யூதர்களோடு வாழும்போது ரசூலுல்லாஹ் சகவாழ்வு நல்லிணக்கம் மேற்கொண்டார்கள். எப்படி மேற்கொண்டார்கள் நீங்கள் படிக்க வேண்டும், நானும் படிக்க வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹ் வாழ்ந்தது முஸ்லீம் அல்லாத ஒரு சமூகத்துக்கு மத்தியில் மதீனாவிலே வாழ்ந்தார்கள். மிகப்பெரிய 3 கோத்திரத்தார்கள் மதீனாவில் யூதர்கள் வாழ்ந்தார்கள். மதீனாவுக்கு இஸ்லாம் போனதற்கு பின்னால் தானே ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போய் சேர்ந்தாங்க. அதுக்கு முன்னால் அவங்களுக்கு இஸ்லாம் இருக்கலையே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்குள்ள ரசூலுல்லாஹ் வாழும்போது யூதர்களோடு ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தார்கள், எந்த அடிப்படையிலே வாழ்ந்தார்கள், எப்படி நல்லிணக்கத்தை கொண்டார்கள் நாங்கள் பார்க்கக்கூடாதா? இது புதிதாக நமக்கு பேசுகிற சப்ஜெக்டாக இது. நம்மளோட 1400 வருடங்களுக்கு முன்னாலே வரலாறுல ரசூலுல்லாஹ்வை நல்லிணக்கத்தை காட்டிவிட்டு போன ஒரு சமூகம் இல்லையா நாங்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்தார்கள்.
அந்த உடன்படிக்கையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை என்னென்றால், உங்களுக்கு மார்க்கத்தில் முழு சுதந்திரம் இருக்குது. உங்களோட யூத சிந்தனை அல்லது யூத மதம் எதை சொல்கிறதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள், நாங்கள் அதில் தலையிட மாட்டோம். முழு சுதந்திரத்தை ரசூலுல்லாஹ் யூதர்களுக்கு கொடுத்தார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், எங்களுக்கு உங்களுக்கு இடையில் உடன்படிக்கை நடந்திருக்கிறது. முஸ்லீம்களுக்கு எதிராக மதீனாவில் இருக்கிற எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக வெளியிலிருந்து யுத்தம் தொடுக்க வந்தால் நீங்கள் எங்களுக்கு உதவிக்கு நிற்க வேண்டும். ஏன்னால் எனக்கும் உங்களுக்கும் சொந்தமான பூமியில் நாங்கள் வாழுகிறோம். மதீனா 2 பேருக்கும் சொந்தமானது. முஸ்லீமை அடிக்க வருகிறான் எதிரிகள், அவனை அடித்து போட்டு நீங்கள் போனால் நாளைக்கு உங்களையும் அடிப்பான், மதீனா ஆக்கிரமிக்கப்பட்டு விடும். தாய்நாடு பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே நீங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். உங்களுக்கு அடிக்க வந்தால் நாங்கள் உங்களுக்கு சார்பாக நின்று போராடுவோம். எப்படி நல்லிணக்கம் பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலும் உடன்பட்டார்கள். இரண்டாவது, முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கு இடையிலான தொடர்பு எப்படி இருக்கும் என்றால், நலவை நாடுவதே இருக்கும். உங்களுக்கு ஒரு நலவுக்கு ஏற்பட வேண்டும், எங்களுக்கு ஒரு நலவு ஏற்படும், நீங்களும் நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்னென்ன நலவெல்லாம் வர வேண்டும் என்று நாங்களும் விரும்புகிறோமோ நீங்கள் விரும்பும் அதெல்லாம் உங்களுக்கும் கிடைக்கும், அதே போல் எங்களுக்கும் கிடைக்கும். ஒருவருக்கொருவர் நல்ல வழிகளிலே உபதேசம் செய்ய வேண்டும், உபகாரம் செய்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கும். ஆனால் குற்றம் புரிந்து விட்டால் குற்றத்தில் யாருக்குமே துணை நிற்கக்கூடாது. ஒரு யூதன் குற்றம் புரிந்ததற்காக வேண்டி அவனை சட்டத்திலிருந்து விடுவிக்க முடியாது. ஒரு முஸ்லீம் குற்றம் புரிந்ததற்காக வேண்டி அவனையும் சட்டத்திலிருந்து விடுவிக்க முடியாது. நீதி நிலைநாட்டப்படும் என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யப்படும். உங்களில் யாருக்காவது அநீதி இழைக்கப்பட்டால் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம், நியாயத்தை பெற்றுக் கொடுப்போம். எங்களுக்கும் உங்களால் அநியாயம் இழைக்கப்பட்டால் அதுக்காக நீங்கள் நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும். இந்த உடன்படிக்கை மதீனாவில் குழப்பம் விளைவிப்பதோ விஷமத்தனம் செய்வதோ இரத்தம் ஓட்டுவதோ முற்றிலுமாக தடுக்கப்படும். நீங்கள் மதீனாவுக்குள்ளே இருந்து கொண்டு மதீனா கழிக்கக்கூடிய முஸ்லிம்களோடு மக்கத்து காபிர்களோடு எல்லாம் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து முஸ்லீம்களை கருவருக்கெல்லாம் நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் போட்ட உடன்படிக்கை. இந்த மதீனாவில் உங்களால் ரத்தம் சிந்தப்படக்கூடாது, மதீனாவில் யாருமே குழப்பம் விளைவிக்கக்கூடாது, இரத்தம் ஓட்டப்பட இடம் வைக்கக்கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இது போல நிறைய அந்த உடன்படிக்கையில் சில ஷரத்துக்கள் இருக்குது. ஆனால் சுருக்கம் பார்த்தீங்க என்னன்னு சொன்னால், சமூக வாழ்வை நிலைநிறுத்துவதற்கு என்ன அடிப்படைகள் தேவையோ அவைகளில் ரசூலுல்லாஹ் உடன்பட்டார்கள். ஆனால் மார்க்கத்தை விட்டு கொடுப்பதில் ரசூலுல்லாஹ் உடன்படலை. ஆஷூரா நோம்புக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, யஹூதிகள் 9ஆம் நாள் நோம்பு பிடிக்கிறாங்களா, நான் ஹயாத்தோடு இருந்தால் அடுத்த வருஷம் நான் 10ஆம் நாள் நோம்பு பிடித்து அவங்களுக்கு மாற்றமாக செய்ய ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அதனால தான் நான் 2 நோம்பு பிடிக்கிறோம் முஹர்ரத்தில். அங்கே கூட ரசூலுல்லாஹ் அந்த உடன்பாடுக்கு போகல. மார்க்கம் என்று வந்தால் வேறு, பொதுப்படை என்று வந்தால் வேறு. நல்லிணக்கம் என்பது அதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை. அந்த நல்லிணக்கத்துக்கு வாங்க முஸ்லீம்கள் இந்த சமுதாயத்துக்கு உசுர கொடுத்தாது நல்லிணக்கத்தை உண்டு பண்ணணும். அநியாயமாக ஒரு பௌத்தம் கொல்லப்படக்கூடாது, அநியாயமாக பௌத்த சமுதாயத்தின் உரிமைகள் நாசப்படுத்தக்கூடாது. இந்த நாட்டு சட்டங்களுக்கு விரோதமாக துரோகம் செய்யக்கூடியவர்களாக முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது. பெரும்பான்மை சமுதாயத்தை தலையீடு கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக சிறுபான்மை சமுதாயம் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு அநியாய அட்டூழியங்கள் புரிகின்றவர்களாக நம்மளை விட்டு வைக்கக்கூடாது. நாம் இந்த அநியாயங்களுக்கெல்லாம் எதிராக நின்று குரல் கொடுத்து தனித்துவமாக அந்த சமுதாயம் பாதிக்கப்படக்கூடாது. அந்த சமுதாயத்துடைய கலாச்சாரத்தை நாங்கள் மண்ணள்ளி போடக்கூடாது. அவங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் திட்டக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது. அதுதான் நல்லிணக்கம் என்று இஸ்லாம் நமக்கு படித்து தருவதை தவிர, இது எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி போய் அவனோட கலாச்சாரத்தில் போய் நாம் கையை போட்டு அதை கொண்டாடி அதில் கலந்து போகிறது இருக்கிறதே, இவன் தன்னை அழித்துக்கொண்டு நரகத்துக்கு போகிறவே இல்லை. இந்த நல்லிணக்கத்துக்கு நாம் உடன்படக்கூடாது அவர்கள். அவங்களும் இதை நல்லிணக்கம்னு சொல்லக்கூடாது, அதுதான் உண்மை. இல்லை நாளடைவில் அவங்களோட மதமும் மாறி போகும். இல்லை முஸ்லீம்கள் போய் அதில் கையை போட்டுட்டாங்கண்டா பிறகு முஸ்லீம்களுக்கு அங்கேயும் அங்கே உள்ளது இங்கே வந்தால் பௌத்தம் நிற்குமா இஸ்லாம் நிற்குமா? ரெண்டும் கலந்த அந்த இந்தியாவில் அக்பர் உருவாக்கினார் தீன இலாஹியா என்று எல்லாத்தையும் போட்டு கலந்து ஒரு தீனன் அவர் உண்டாக்கினார். இந்துக்களையும் முஸ்லீம்களையும் அதை சரிசமமாக கொண்டு வந்து ஒற்றுமையாக வாழ வைக்கணும். தீனி இலாஹியான ஒரு கொள்கை கொண்டு வந்த அது போய் இங்கு மாறும். அதுக்கு நாம் வழிக்க முடியாது. இதுக்கு பௌத்த மத சகோதரர்களுக்கு எதிராக நாம் பேச வேண்டிய ஒரு நிலை அல்ல, பேசவும் இல்லை. நாம் என்ன சாராம்சம் சொல்கிறோம் என்றால், பௌத்த மதத்தை அவங்களோட விட்டுடுங்க, இஸ்லாத்தை நீங்கள் எங்களோடு வச்சுக்கோங்க, அதுதான் சாராம்சம். அவங்கள போய் நீங்கள் தலை போடாதீங்க, எங்களில் அவங்கள தலை போட வைக்காதீங்க. வச்சிங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஆபத்தின் சமுதாயத்துக்கு உருவாகும். இஸ்லாம் மத நல்லிணக்கத்தை பற்றி தெளிவாக பேசு, அதை சொல்ல போனால் நேரம் போயிடும். தனியாக நாங்கள் ஏற்கனவே கூட ரசூலுல்லாஹ் எப்படி மாற்று மத நண்பர்களோடு நடந்தார்கள் தனியாக ஏற்கனவே பேசியிருக்கிறோம்.
அப்போ இஸ்லாம் வந்து சொல்கிறது என்னென்னா அவங்களோட நம்பிக்கை அவங்கள விட்டுடுங்க, அவங்களோட கடவுள்களை ஏசாதீங்க, திட்டாதீங்க, அவங்களோட கலாச்சாரங்களை பின்பற்றாதீங்க, ஆனால் அவங்களுக்கு நியாயத்தை எடுத்துக் கொடுங்க, அவங்களை யாராவது பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்புக்கு நீங்கள் குரல் கொடுங்க என்று அப்படி இஸ்லாம் சொல்லுது. இப்போ எங்கட பக்கத்தில் சில தவறுகள் இருக்குது. பொதுவாக முஸ்லீம்கள் போதைப்பொருள் வியாபாரிகள், போதைப்பொருள் கடத்தல்காரர்கள், முஸ்லீம்கள் அநியாயமாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், கள்ளத்தனமாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் என்று சில குற்றச்சாட்டு இருக்கிறது இல்லையா? அதில் நியாயங்கள் இருக்கும்போது நாம் அது திருத்திக் கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் இதை வச்சு நம்மளை கருவறுக்க பார்ப்பாங்க. இது நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். உண்மையை சொல்ல போனால் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் கடத்தி கொண்டு வர்றதில்லை, கடத்தி வரப்பட்ட போதைப் பொருட்கள் முஸ்லீம்கள் பெரும் வியாபார புள்ளிகள், அதுதான் உண்மை. பெரும் கடத்தல்காரர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள். அதில் ஒருத்தர் 2 பேர் சின்ன சாலக்குட்டியுமா எங்கட ஒருத்தர் 2 பேர் இருப்பான். ஆனால் வியாபாரிகளை பொறுத்து கொண்டா பெரும்பாலானவங்க முஸ்லீம்கள். அவன் கடத்தி வந்து இவன்கிட்ட கொடுக்க, இவன் கொண்டு போய் நாசமாக்கலாம். போதை வந்தால் ஒரு சமுதாயம் அழிந்து போகுமா போகாதா? குடும்பமே அழிஞ்சு போகும். குடும்பம் அழிஞ்சு போனால் சமூகம் அழிஞ்சு சின்ன பின்னமாகும். அது செய்கிறவன் எங்கட செய்கிறான். சிறைச்சாலைக்கு போனாலும் எங்கட அதிகமாக இருக்கிறான். பாதையில் ஒரு ஆட்டோ ஓட்டி கொண்டு போனாலும், மோட்டார் சைக்கிளில் போனாலும் ரோட்டை குரோஸ் பண்ணி நடு ரோட்டில் நின்று கொண்டு அவன் சண்டியம்மா நின்று பேசிக்கொண்டு அவனை விட்டால் யாரும் இல்லைன்ற மாதிரி ரோட்டை அவன் குத்தகைக்கு வாங்கின மாதிரி எங்கட நடந்து கொள்வது மிகப்பெரிய தவறு. பாதையில் முஸ்லீம் பெண்கள் கூட ஹிஜாப் அணிந்து போனால் ஒழுங்காக போகாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பஸ்ஸில் ஹிஜாப் அணிந்து முகம் மூடிக்கொண்டு போகிறத முடிஞ்ச அளவு தவிர்த்து கொள்ளவே வேண்டும். அப்படிப்பட்டவங்க பஸ் பயணம் தவிர்த்து கொள்ளவே வேண்டும். சாதாரண முகம் திறந்து போகிறவனுக்கு பஸ்ஸில் கஷ்டமாக இருக்கு. இவங்க முகத்தை மூடி முழுசாக மூடி போல அவன் பயப்படுறான். புள்ள பயப்படுதுன்னு நான் சொல்கிறான். இது யார் ஏறினான்னு தெரியான்னு சொல்ல, இது ஒரு இழிவுபடுத்துகிறாங்களா, இல்லாட்டி நம்ம அசிங்கமாக பார்க்குறாங்களா, இல்லாட்டி ஏன் கொடுத்து இங்கே வர்றீங்களா அப்படின்ற மாதிரி எத்தனை கேள்விக்கு அது பதில் சொல்ல வேண்டியிருக்குது. தயவு செய்து முகம் மூடுறவங்க இருந்தால் பஸ்ஸில் பயணிக்காதீங்க. பொது பயணங்களில் முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அதால் உருவாக்கப்படக்கூடிய பிரச்சனைகள் வேறு. நம்மை பற்றி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் நியாயமானவைகளுக்கு நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அந்த நியாயங்களுக்கு நாங்கள் சரியான தீர்வை முன்வைத்து தான் ஆக வேண்டும். ஒன்றை நீங்கள் கடைசியாக புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் என்பது அல்லாஹ்வினால் தரப்பட்ட ஒரு மார்க்கம். அந்த அக்கீதாவில் யாரும் கை வைக்க முடியாது, அந்த ஈமானில் கை வைக்க முடியாது. நமக்கு இந்த அச்சுறுத்தலுக்கு பிரதான காரணம் என்ன தெரியுமா? நமக்கு இந்த அச்சுறுத்தலுக்கு பிரதானமான காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய ஈமானிய பலகீனம். எப்போ ஈமான பலகீனம் வந்துச்சோ அப்போ மனுஷன் கோழி குஞ்சுமாய் நடுங்க ஆரம்பிப்பான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இன்றைக்கு அந்த சகவாழ்வு என்ற பேரில், சமாதானம் என்ற பேரில் நம்மளை நசுக்குறாங்கன்னு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நம்ம உடனே அதுக்குள்ளே போய் அப்படி மாட்டிக்கொண்டு கோழி குஞ்சுமா அப்படி சரி அப்படின்னு போகிறது என்ன? நம்மளோட ஈமான் நம்மளோட உள்ளத்துலேருந்து போயிட்டு, அதான் அர்த்தம். ஈமான் பலகீனப்பட்டு போது காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் பற்றிய ஆதரவு நம்மிடத்தில் இல்லை, அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய அந்த ஹுப்பு நம்மிடத்தில் இல்லை, அல்லாஹ் நமக்கு தந்த அக்கீதா பற்றிய தெளிவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது நமக்கு அந்த ஹுப்பு இல்லை. அவர் கொண்டு வந்த தீனை சரியாக நாம் முன்வைக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும், அதை எடுத்து நடத்த அவங்களை தூண்ட வேண்டும், அவங்களை இந்த இஸ்லாமின் பார்வை இந்த பக்கம் அவங்களுக்கு திருப்பி காட்ட வேண்டும் என்ற அந்த நடைமுறை நம்மிடத்தில் இல்லாமல் போன போது, நாம் மற்றவர்களுடைய கலாச்சாரத்தை நம்பிக்கையிலும் சிந்தனைகளும் ஊறி போகிற போது நம்முடைய ஈமான் அடிபட்டு போனால் அப்போ முஸ்லீம் கோழி குஞ்சு போல தான் ஆகுவான். பிறகு அவனை காலா நெஸ்கி அடிச்சுட்டு போயிட்டு கொண்டே இருப்பாங்க. இன்றைக்கு ஈமானிய பலகீனம் தான் நமக்கு இவ்வளவு காரணம் சோதர்களே. அல்லாஹ் சொல்கிறான், வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். அல்லாஹ் இந்த இஸ்ஸத்தை, கண்ணியத்தை முஸ்லீம்களுக்கு தான் கொடுத்திருக்கிறான். முனாஃபிகீன்கள் குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்லும்போது முஷ்ரிக்கீன்கள் இடத்துல அவங்க இஸ்ஸத்தை எதிர்பார்த்தாங்க. முஸ்லீம்களை போட்டு கொடுத்து அவங்கள்ட்ட நாம பேர் வாங்கணும் இஸ்ஸத்தை எதிர்பார்த்தாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இஸ்ஸத் என்பது உங்களுக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த கண்ணியம், மரியாதை, மதிப்பு யாருக்கு உண்டு தெரியுமா? அல்லாஹுக்கும் அல்லாஹ்வோட ரசூலுக்கும். இந்த அல்லாஹ்வையும் அல்லாஹ்வோட ரசூலை ஏற்றுக்கொண்ட மூமின்களுக்குரிய மதிப்பு காலால போட்டு மிதிக்க வைக்கிறீங்களேடாப்பா, எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் நமக்கு தந்த அந்த இஸ்ஸத்தை காலால போட்டு மிதிச்சு நம்மளை சீரழிஞ்சு இப்படி கொண்டு வந்து அவன் பலவந்தப்படுத்துற அளவுக்கு, அல்ல நாம பணிஞ்சு போற அளவுக்கு இந்த இஸ்ஸத்தை நாசமாக்குறீங்களே, எவ்வளவு பெரிய ஒரு அநியாய சமுதாயத்துக்கு இவர்கள் செய்கிறார்கள். அமல் செய்ய போனவர்களுக்கு அறிவில்லை, அதுதான் இவ்வளவு காரணம். இந்த ஈமானிய பலகீனங்கள் இதுதான் காரணம். ரசூலுல்லாஹ் இன்னொன்று சொன்னாங்க, இந்த பலகீனம் வரத்துக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? இந்த துன்யா மீது உங்களுக்கு முஹப்பத் அதிகமாகிவிடும். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொன்ன நீண்ட ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸ் சொல்ல நேரம் காணாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் உங்களுக்கு பயப்படுவதெல்லாம் இந்த துன்யாவில் நீங்கள் மூழ்கி விடுவீர்களோ என்று தான் நான் பயப்படுகிறேன். உங்களுக்கு வருகிற அந்த ஃபக்ர், அந்த ஏழ்மை பற்றி நான் பயப்படல. அந்த ஏழ்மையினால
இந்த சம்பாதிக்க வேண்டும், சொத்து திரட்ட வேண்டும் என்ற அந்த உள்ளத்தில் அது வந்து சேர்ந்ததுன்னு வைங்க, உங்களுக்கு முன்னால் அழிந்தவர்களை போன்று நீங்கள் அழிக்கப்பட்டு விடுவீர்கள், அழிந்து போவீர்கள் என்று சொன்னார்கள். உலகத்தினுடைய பற்று நமக்கு வந்துட்டேன்னு சொன்னா, ஹுப்பு துன்யா வந்துட்டேன்னு சொன்னால், நாம் சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும், பிள்ளைகளை வர வைக்கணும், நல்ல ஒரு வியாபார ஸ்தலம் ஒன்று உருவாக்கணும், அப்படி என்று உலகத்துக்கு போய் தொழுகை இல்லை, குர்ஆன் ஓதுறது இல்லை, குர்ஆனை படிக்கிறது இல்லை, ரசூலுல்லாஹ் சுன்னா தெரியாது, சஹாபாக்களை பற்றி தெரியாது, அந்த அறிவு இல்லை, அந்த முஹப்பத் இல்லைன்னு போது உங்களுக்கு என்ன சிந்தனை உள்ளத்தில் வந்து சேரும்? இதெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு அப்படியே நீங்கள் டிலீட் பண்ணினா மற்ற அங்கிருந்து பேஸ்ட் பண்ணுறது தான் அவனோட உள்ளத்தில் சேவ் ஆக போகுது. அவனோட கலாச்சாரம், அவனோட நம்பிக்கை, அவனோட சிந்தனை, அவனை நல்லவன் ஆக்கணும், அவனை போட்டணும் அப்படின்னு வந்தால் பிறகு ஈமான் அங்கே நிற்க போகுது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உம்மத் அழிக்கப்படுகிற ஒரு காலம் வரும். எப்படி அந்த ஆறுகள் அந்த கடல்கள் அந்த நுரைகள் வந்து கக்கி கொண்டு நிற்குமோ அது போல இந்த உம்மத் அழிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. காரணம் கேட்டாங்க சஹாபாக்கள், இப்படி சருகுகள் போல் அழிக்கப்படுறதுக்கு முஸ்லீம்களுக்கு என்ன காரணம் யார சொல்லலாம்? ஏன் முஸ்லீம்கள் இப்படி அழிக்கப்படுவாங்க? ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத். இந்த உலகம் என்று அவங்க போய்கொண்டிருக்கிறாங்க, மௌத்தை அவங்க வெறுக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் மௌத்தை வெறுக்கக்கூடாதுன்ற சொல்ல எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அட மௌத் உனக்கு நிர்ணயிக்கப்பட்டது, உனக்கு கலாக்கதில் நம்பின நீ முஸ்லீம், எவனால எந்த இடத்துல எப்படி மௌத்தை தான் நான் எதிர்கொள்ள தயார்னு வாழ்ந்துட்டு போ. உலகத்தில் எவனுக்கு அடிப்பணியாத, எவனுக்கு முன்னாலும் நீ கால் வணங்கி முட்டுக்காலை போட்டு வணங்கக்கூடிய நிலைக்கு நீ மாறாத, அடிப்பணியாத மௌத் உனக்கு என்றைக்கு நிச்சயம். நீ இந்த மௌத்துக்கு பயந்தா உன்னை அடிமையாக்குவார்கள் இந்த உலகத்திலே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் நீங்கள்லாம் மாட்டினுடைய தோள்களை பிடிச்சு கொண்டே பின்னால் போவீங்க, இந்த பயிற்சிகளெல்லாம் நீங்கள் ஈடுபட்டு கொண்டு போவீங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இப்படி செல்வத்துக்கு பின்னால், இந்த விவசாயத்துக்கு பின்னால் எல்லாம் போய் சொத்து சேர்க்க போவீங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் மீது இழிவை ஏற்படுத்துவான். உலகத்தில் முஸ்லீம்கள் இழிவானவர்களாக மாறுவார்கள். அதற்கு பின்னால் இழிவு உங்களை சூழ்ந்து கொள்ளும், நாலா பக்கமும் இழிவு. எல்லாம் ஒரு சமூகமா, இவெல்லாம் குர்ஆனா அல்லாஹ் எப்படியா இப்படியா, அல்லாஹ் எவ்வளோ கேவலமாக அன்றைக்கு அந்த ஒருத்தன் பேசினான், ஒரு மதகுரு என்றவன் கிறுக்குத்தனமாக எப்படி பேசினான், அல்லாஹ் பற்றி எவ்வளோ கேவலமாக பேச. என்ன காரணம்? நம்ம கேவலப்பட்டு போயிருக்கிறோம். நம்மிடத்துல ஈமான் இருந்தால், இஸ்ஸத் இருந்தால், கண்ணியம் இருந்தால், உறுதி இருந்தால் அவன் நம்மளை பயப்படுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பத்ர் யுத்தத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், மலாய்க்கமார்களுக்கு சொல்கிறான் அல்லாஹு தஆலா, நீங்கள் மூமின்களை உறுதிப்படுத்துங்கள், நிராகரிப்பார்கள் உள்ளத்தில் பயத்தை நான் போடுகிறேன் அல்லாஹ் சொன்னான். எப்படி ஒரு அருமையான வார்த்தைன்னு பாருங்க. மூமின்களை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள், அவர்களை எதிர்த்து வந்து நிற்கிறார்களே நிராகரிப்பார்கள், அவங்களோட உள்ளத்தில் மூமின்களை பற்றி பயத்தை நான் போடுறேன். குர்ஆனை படிச்சு பாருங்க சகோதரர்களே, குர்ஆனை படிச்சு பாருங்க. அல்லாஹ் அந்த இஸ்ஸத்தை கொடுத்தானே சகோதரர்களே, அந்த இஸ்ஸத்தை ஏன் நாம் இன்றைக்கு இழந்து விட்டு தொலைத்து விட்டு இருக்கிறோம்? நம்ம சுத்தி கொண்டு வந்த இந்த ஹுப்பு துனியாவான பற்றி பயமும் அச்சம் வந்த போது அல்லாஹ் இழிவை நமக்கு போட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த இழிவு உங்களை விட்டு நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யணும். இந்த இழிவு உங்களை விட்டு நீங்க வேணுமானால் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யணும், மார்க்கத்துக்கு திரும்பாத வரைக்கும் அல்லாஹ் இந்த இழிவு எடுத்து போட மாட்டான்னு சொன்னார். நீங்க எப்போ சரியான முஸ்லீமா மாறுறீங்களோ, அந்த இஸ்லாமிய ரூட்டுக்கு வர்றீங்களோ, இஸ்லாமிய நம்பிக்கை கலாச்சார பண்பாடு எத்தனையோ வார்த்தையெல்லாம் ஜாலம் பேசுறீங்களே இஸ்லாம்னு, அந்த ஒரிஜினல் இஸ்லாத்துக்கு எப்போ வந்து நிற்கிறீங்களோ அப்போ உங்களை சுற்றிக்கூடிய அந்த அச்சத்தை, அந்த இழிவை, அந்த நாசத்தை எல்லாத்தையும் பொறுப்பேற்று அல்லாஹ் அழித்து விடுவான் சார், நீக்கி விடுவான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஈமான பலகீனப்படுத்தி கொண்டு, ஈமான நாசப்படுத்தி கொண்டு நல்லிணக்கத்துக்கு போகாதீங்க. நல்லிணக்கம் என்பது அவங்களுக்கு நல்லது எது எல்லாம் சொல்லப்படுதோ அந்த நல்லதுக்கெல்லாம் நாங்கள் போவோம். ஆனால் மார்க்க விஷயத்தில் விட்டு கொடுக்க மாட்டோம். பொதுப்படை உலக விவகாரத்தில் அவனை சொத்து பறிப்போனா அவனுக்கு உதவி செய்வோம், வியாபாரம் பறிப்போனா உதவி செய்வோம், அவன் இறந்து போனான் அவனை இறப்புக்கு போய் பார்ப்போம், அவனுக்கு தேவையான உதவிகளை செய்வோம், அவன் நியாயத்துக்காக குரல் கொடுப்போம், அவனை மார்க்கத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம், அதை நிந்திக்க மாட்டோம், அவனை அசிங்கப்படுத்த மாட்டோம், மனிதன் என்ற அடிப்படையில் கண்ணியம். இதுதான் நல்லிணக்கம். இந்த நல்லிணக்கத்தை முடிந்த அளவு நாட்டில் செய்யுங்க, இந்த ஊரில் செய்யுங்க, எல்லா இடத்தையும் செய்யுங்க. ஆனால் பொய்க்கு தன்சல் என்ற பேரில், பஜனை என்ற பேரில், மற்ற அவங்களோட கலாச்சாரத்தை பின்பற்றி பிரதிநிதிப்படுத்த, இதுக்கு பின்னால் இந்த திஹாரில் கூட அது நடந்தது தான் பெரிய கவலையான விஷயம். இது போல விஷயங்கள் இது போல ஈடுபட முஸ்லீம் சமுதாயத்தை இந்த அசிங்கத்திலிருந்து, இந்த அடிமைத்துவத்திலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்குது. வல்ல ரஹ்மான் அந்த இஸ்ஸத்தை நமக்கு தர வேண்டுமானால், நம்மை சுற்றிக்கூடிய துழல் அந்த இழிவு நம்மை விட்டு அகல வேண்டுமானால் தீனுக்கு திரும்புங்கள், தீனை பின்பற்றுங்கள், சரியாக இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லுங்கள், பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், சரியான முஸ்லீமாக முஸ்லீமுடைய பண்பாட்டில் வாழுங்கள். உங்களோட பண்பாடு நமக்கு இஸ்ஸத்தை தரும்.
முஸ்லீம்களுடைய பண்பாடு முஸ்லீம்களுக்கு இஸ்ஸத்தை தரும். நீங்கள் நீதமாக பேசுங்கள், நியாயமாக பேசுங்கள், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு தான் அந்த பயத்தை உண்டு பண்ணுவான், நமக்கு இஸ்ஸத்தை தருவான். நம்ம எல்லாத்தையும் உழந்து விட்டால் நமக்கு அல்லாஹ் பயத்தை போடுவான். அவனுக்கு அவன் நினைச்ச மாதிரி நடக்கக்கூடிய சூழல் அல்லாஹ் உருவாக்கலாம். அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவரும் அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.